ஆஞ்சநேயனை வழிபட்டால் ராமர் தன்னால வந்து நிற்பார். கன்றுக்குட்டியை தூக்கிட்டு போனா பசுமாடு பின்னாலேயே வரும். பசுமாட்டுக்கிட்ட போய் நிற்க வேண்டாம், கன்றுக்குட்டியை தூக்கிட்டு போனா பசுமாடு தன்னாலே வரும். வடநாட்டிலே ஆத்மாராம் என்று ஒருவர். இந்த ஆத்மாராம் சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் பெண்கள் இருக்கிற பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருப்பார். 8 வயசு 10 வயசு 18 வயசு 19 வயசு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை. இந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் பெண்கள் பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறானே, ஊர்ல எல்லாரும் சிரிக்கிறாங்களே, என்ன செய்யலாம்? அடுத்த வீட்டுக்காரி சொன்னா இவங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். சரி பரவாயில்ல, கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு. பொண்டாட்டிக்கு மமதா பாயின்னு பேர். இப்போ பொண்டாட்டியவே சுத்த ஆரம்பிச்சாங்க. 24 மணி நேரமும் அவளை தவிர வேற சிந்தனை கிடையாது. மமதா 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 மமதா. கண்ணு தட்டினாலும் மமதா, நெட தட்டினாலும் மமதா, கஷ்டம் வந்தாலும் மமதா. 24 மணி நேரமும் மமதா பாய் சிந்தனை. அவளுக்கு தாங்க முடியாத கோபம். என்னை விட்டு அசையவே மாட்டேங்கிறீங்களே. அடுத்த வீட்டுக்காரரை கேட்டா எங்க வீட்டுக்காரர் பேங்க்ல வேலை பார்க்கிறாருங்கிறா. எதிர்த்த வீட்டுக்காரியை கேட்டா எங்க வீட்டுக்காரர் பெரிய பேராசிரியருங்கிறா. என்ன கேட்டா எங்க வீட்டுக்காரர் என்னை சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? அவளால தாங்க முடியல. ஆத்மாராமுக்கு ஒரு மான பிரச்சனை ஆகிடுச்சு. இப்ப என்ன செய்யணுங்க கேட்டா, ஒரு 5 காசாவது சம்பாதிச்சுட்டு வாங்க. நீங்க சம்பாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு. ஆண் பிள்ளை அவ்வளவுதானே. ஒரு கட்டிச்சோறு கட்டி கொடு. போய் காசிக்கு பக்கத்திலே உள்ள ஒரு ஊர்ல போய் எப்படியாவது மூட்டை தூக்கியாவது உனக்கு கொஞ்சம் காசு நானே சம்பாதிச்சுட்டு வரேன். இதெல்லாம் காசிக்கு பக்கத்துல நடக்குது. ஹிந்தி பேசக்கூடிய பெருமக்கள் புறத்தான் கட்டிச்சோத்து மூட்டை அவ கொடுத்தா கொஞ்சம் தயிர் சாதம் தோல்ல போட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா 20 கிலோமீட்டர் நடந்துட்டான். இந்த ஊருக்கு பக்கத்துல போற பொழுது கீழே கிடந்த கல்லுல கால் போய் மோதிச்சு, வலிச்சு. மமதான் நெருப்பு வந்துச்சு. அவளை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, 20 கிலோமீட்டர் வந்துட்டோமே, தப்பு வேண்டாம், சோறு வேண்டாம், புகழ் வேண்டாம், காசு வேண்டாம், கட்டிச்சோறு வேண்டாம், மமதாதான் வேணும். அப்படியே கட்டிச்சோத்து மூட்டையை தூக்கி எரிச்சான். போன வேகத்தை விட வந்த வேகம் அதிகம். For each and every action there is an opposite and equal reaction. This is more than equal reaction. அங்கிருந்து அந்த வேகத்தில் திரும்பி வரான். என்ன பொண்டாட்டிய பார்க்கணும், இருட்டதுக்குள்ள பார்க்கணும், இன்னைக்கு சாயந்தரமே பார்க்கணும். 20 கிலோமீட்டர் ஓடி வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகி போச்சு. வந்து பார்த்தா சாயந்தரம் 6:30 மணி. வீட்டு கதவை சாத்தி இருக்கு. கதவை கட்டினா எங்க அம்மா தான். மமதா எங்கேன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவர் எப்படா இவன் போவான்னு காத்திருக்கிறான். இவன் தான் விடாம சுத்திட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. உடனே ஓடுனா அவங்க அம்மா வீடு பக்கத்து கிராமம். அது ஒரு 15 கிலோமீட்டர் ஓடணும். நடந்தா ஓடினா மழை கொட்டுது. வழியில ஒரு ஆறு, ஆத்த தாண்டணும். ஆத்த தாண்டி போனதான் மாமியார் வீடு. ஆத்திர வெள்ளம் போகுது. யோசிச்சு பார்த்தா காலை உள்ள வச்சான். இருக்குது ஒரு கட்டை ஒண்ணு மிதந்து வந்தது. இந்த கட்டையில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பாதி ஆத்துக்கு கட்டையை தள்ளிக்கிட்டே போயிட்டான். இப்ப குளிர் அடிச்சு அந்த கட்டையில ஒரு துணியை சுத்தி வச்சிருந்தாங்க. அந்த துணியை எடுத்தா புரிஞ்சான், போர்த்திட்டான். ஆத்த தாண்டி கட்டையை விட்டு மேல மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. ராத்திரி 12 மணி. வெளியில நிக்கிறான். கதவு சாத்தி இருந்து தட்டினா யாருக்கும் கேட்கல. இப்பவே அவளை பார்த்தாலும் அந்த வேகத்துல வெளியில வந்தா பெரிய ஆலமரத்தில் இருந்து விழுது தொங்கிட்டு. விழுத குடிச்சிட்டு ஏறுனா வழுக்கி விட்டது. வந்தா கையில மண்ணை தேய்ச்சா, ஏறுனா கஷ்டப்பட்டா. எப்படியோ ஏறி வீட்டுக்குள்ள போய் 12:15 மணிக்கு குதிச்சான். திருடன் வந்து பார்த்தா மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாமியாருக்கு எப்படி இருக்கும்? இந்த பாரு, இந்த நேரத்துல உன்னை தேடி வந்துட்டாரு. இவன் பக்கத்துல வந்து பார்த்தா, ஐயோ இது என்னங்க? என்னன்னா என்ன இந்த துண்டை போர்த்தி இருக்கிறீங்களே, இது பணத்துக்கு போர்த்துற துண்டு இல்ல. பார்க்கிறான். இப்பதான் தெரியுது கிப்பான் துணி. கிப்பான்னா பணத்துக்கு போர்த்துற துணி. ஐயோ அந்த கட்டை இல்ல, கட்டை
இப்பதான் புரியுது. அது மரக்கட்டை இல்ல, மனுஷ கட்டை. பயமா இருக்கு. அதையா அது மேலேயா உட்கார்ந்து இருந்தேன். எரிஞ்சு எரியாமலும் தள்ளி விட்டு இருக்கிறான். அது மேலேயா உட்கார்ந்து இருந்தேன். அந்த துணியவா போர்த்தி இருக்கிறேன். தூக்கி எரிஞ்சுட்டான். பயம் தாங்க முடியல. சரி, நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டான். விழுது தொங்க நின்று புடிச்சுக்கிட்டு வந்தேன். விழுதா மத்தியானம் வரைக்கும் இல்லையே. வெளியில போய் பார்த்தா மலைப்பாம்பு ஆட்ட முடிஞ்சிட்டு தலைகளை தொங்கிட்டு. பொண்டாட்டி மேல உள்ள ஆசையில பாம்புன்னு தெரியல, விழுதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டான், ஏறுனா கையில மண்ணை தேய்ச்சிக்கிட்டு ஏறி குதிச்சுட்டான். இப்ப பார்த்தா கை காலெல்லாம் ஆடு. அப்ப ஒண்ணுமே தெரியல. ஒரு பார்வை பார்த்தா அந்த பொண்டாட்டி அவளுக்கு 1000 கோடி கும்பிடு போட்டு அவள் திருவடிகளை தொட்டு கும்பிட்டு நான் இப்ப பேசுறேன். ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தையினாலே இந்திய நாட்டிற்கு ஒரு பெரும் கவிஞர் கிடைத்தார். அந்த பெண்டாட்டி நேரம் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். இவன் பயந்து போயிருக்கிறான். ஏக பயத்தில் இருக்கிறான். இப்போ விதை போறதா இருந்தா நிலம் நல்லா பக்குவமா இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏயா, இந்த உடம்பு மேல உள்ள ஆசையினால உனக்கு பணமும் தெரியல, பாம்பும் தெரியல. இப்படி வந்து ராத்திரியில நிக்கிறியே. இது மேல வச்ச ஆசையில ஒரு 1000ல் 1 பங்கு அந்த ராமன் மேல வச்சா நீ கடத்தேறி இருப்பியே. பட்டு நடிச்சு பயந்து இருக்கானா. இந்த வார்த்தை உள்ள போய் சேர்ந்து, ஆமா நான் இப்போ இதெல்லாம் செஞ்சது தப்பா போச்சு தெரியலையே. பயமா இருக்கு. இப்ப பயமா இருக்கே. வேண்டாம், எதுவும் வேண்டாம். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன். திருவாசக மாணிக்க வாசக சாமி பாடுற. அப்படியே புறப்பட்டா பொண்டாட்டி மேல உள்ள காதல் போச்சு. ஓடுனா காசிக்கு ஓடுனா ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும். ராம 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 ராம. ஒரு பெரியவர் சொன்னார், ஆஞ்சநேயனை பார்த்தா ராமரை பார்க்கலாம். ஆஞ்சநேயனை எங்க போய் பார்க்கலாம்? எங்கேயாவது ராமாயணம் சொன்னா அங்க போ. ஒரு ஓரத்துல வயசானவரை உட்கார்ந்து இருப்பார். அவருதான் ஆஞ்சநேயன். வரலாம் குமரகுருபர சுவாமிகள் காசியில ஹிந்தியில ராமாயணம் சொல்லிட்டு இருக்க. 1600 சொச்சம், கிட்டத்தட்ட 1650 60 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். குமரகுருபர சுவாமிகள் அங்க போய் ஹிந்தி படிச்சு, ஹிந்தி தெரிஞ்சு, தலைமைகள் அருளாலே ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தியில கம்பராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கார். நம்ம ஆத்மாராம் அங்க போய் உட்கார்ந்தான். ஓரத்தில் யாரோ வருது, வயசான கடவனார் அப்படியே உட்கார்ந்தார். முகத்தை பார்த்துதான் கண்ணீர் கொட்டு. ஓ, நிச்சயமா இவர் தான் ஆஞ்சநேய சுவாமியா இருக்கும். பக்கத்துல வந்தா அவர் கையை பிடிச்சிட்டான். கூட்டம் முடிச்சு கையை உதறிட்டு எந்திரிச்சு விட்டார். ஆகா, ஏமாந்து போயிட்டவே. மறுநாள் வந்தா அவர் பக்கத்துல உட்கார்ந்தான். அவர் கையவும் இவன் கையவும் சேர்த்து கட்டிட்டான். இன்னைக்கு பார்த்துருவான். கூட்டம் முடிஞ்சு அப்படின்னா கட்டு அந்து போச்சு போயிட்டார். நிச்சயமா இவரு தான் ஆஞ்சநேயர். மறுநாள் வந்தா இவன் உடம்பையும் அவர் காலையும் சேர்த்து கட்டிட்டான். இப்ப அவர் எந்திரிச்சு ஓடுனா இவன் இழுத்துக்கிட்டே ஓடுறார். நின்னுட்டார். யார் நீ? என் பேர் ஆத்மாராம். உனக்கு என்ன வேணும்? நான் ராமனை பார்க்கணும். நாளைக்கு மத்தியானம் அந்த சோழக்கு வா, ராமனை காட்டுறேன். என்ன என்னுடைய பக்தி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் சோழக்கு போனா காசியில அற்புதமான இடம். அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறார். இந்த ஆத்மாராம் அப்படியே பார்க்கிறான். ஒரு பக்கத்துல ஆஞ்சநேயர் இருந்து ராம் 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 அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருக்க. இவனு சேர்ந்து சொன்னா, எதிர்த்தாப்புல ராமர், லட்சுமணர், சீதை 3 பேர் அழகா காட்சி கொடுக்கிறாங்க. ஆஞ்சநேயர் இருக்கிறார். இவன் காலில் விழுந்து கும்பிட்டான். நம்முடைய சரித்திரத்தை நீ ஹிந்தியில் பாடு. ராமச்சரித மானஸ் என்று அதற்கு பெயர். ராமனுடைய சரித்திரமாகிற பெரிய ஏரி ராமச்சரித மானஸ். ஹிந்தியிலே பாடினார். இவருக்கு துளசிதாசர் பேர். துளசிதாசர் பேசுகிறார், ஆஞ்சநேயனை சிந்தித்தால் ராமச்சந்திரமூர்த்தி கையில் கிடைப்பார். நம்ம நேற்று முழுக்க ஆஞ்சநேயனை சிந்தித்திருக்கிறோம். இந்திய நாட்டுக்கு கிடைத்த செல்வங்கள் 3. 1 வால்மீகி ராமாயணம், 2 கம்ப ராமாயணம், 3 துளசிதாஸ் பாடிய ஹிந்தியிலே பாடிய ராமச்சரித மானஸ். இந்த 3ம் ராமனுடைய வரலாற்றை 3 மொழிகளில்
சிறப்பாக சொல்லக்கூடியவை. நாளைக்கு துளசியிலிருந்து ஒரு செய்தி நான் சொல்வேன். இன்றைக்கு ஆஞ்சநேயனை வழிபட்டு ஆஞ்சநேயனுடைய கருணையோடு ராமரை அழைத்துக் கொண்டு நாம் எல்லாம் தனுஷ்கோடிக்கு பக்கத்திலே மகேந்திர மலைக்கு பக்கத்திலே போய் நிற்கிறோம். நேற்றுக்கு சுந்தரகாண்ட அதோட முடிஞ்சு 23 நாட்கள் நடந்தார்கள். கிருஷ்ணகிரியிலிருந்து 23 நாட்கள் நடந்து 12/10/5076 பிசி அன்னைக்கு சேதுவுக்கு பக்கத்திலே போனார்கள். சேதுங்கிறது இப்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணை. அந்த அணை கட்ட இடத்துல போய் நிற்கிறாங்க எல்லாரும். அங்கே ராவணன் மந்திராலோசனை பண்ணுகிறான் இலங்கையில. ஏன் 7 நாளா இலங்கை தீக்குளிச்சு ஆஞ்சநேயன் வச்ச நெருப்பு 7 நாளா எரியுது. எந்த கணத்தை தோண்டினாலும் ரத்தமா வருது. சாப்பிட சோறு கிடைக்கல. ஆமா, ரத்தத்தை வச்சு எப்படி சமையல் பண்றது? கிடைக்கல. சரி, பரவாயில்ல. வெப்பம் ராத்திரி முழுக்க தூங்க முடியாது. நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்கும்? வெப்பம் தூங்க முடியாது. இந்த பண்டாட்டி பக்கத்துல போனா அவ கூந்தல் அப்படியே டீசல் நாக்கு இன்னும் அடிக்குது. ஆக 3 இன்பங்களும் போய்விட்டன. சாப்பிட முடியல, தூங்க முடியல, பண்டாட்டியை தொட முடியல. பிறன்மனை நயந்தவனுக்கு இந்த 3 துன்பங்களும் வரும் என்று காட்டுவது மாதிரி 7 நாட்கள் கோபம் வந்தது ராவணேஸ்வரனுக்கு. பிரம்மா வந்தார். மயனை கூப்பிடு. மயன் வந்தான். இலங்கையை பூரா ஒழுங்குபடுத்த பல நாட்கள் ஆகும். எல்லாம் ஒழுங்குபடுத்தி முடிச்சாச்சு. அதுக்குள்ள ராமன் அங்க வந்து நின்றுட்டான். 23 நாள் நடுவே. இப்போ அரியணையில உட்கார்ந்து இருக்கிறான் ராவணேஸ்வரன். அவனுடைய புகழுக்கு எல்லை கிடையாது. சிவபெருமானுடைய மலையை அப்படி தோல்ல தூக்கினவனாவன். அறந்திருந்த மலையெடுத்து அண்ணாவோ அண்ணாவோ சூர்பனையை சொல்லுவான். தெய்வ தட்சனுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மந்திராலோசனை பண்றான். இதுவரைக்கும் அவன் மந்திராலோசனை பண்ணாத சரித்திரம் கிடையாது. தூங்கிட்டு இருந்த தம்பி கும்பகர்ணனை எழுத்து கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அழகா சொன்னான். சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் வந்தது எங்களும் இட்டது இவ்வரியணை இருந்தது என்னுடல். ஊரெல்லாம் எரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் துன்பம். குரங்கு வந்து இந்த வேலை பார்த்துட்டு போயிடுச்சு. நான் இன்னும் அரியணையில உடம்போட இருக்கனே. இது என்ன நியாயம்? இதுவரைக்கும் இந்த பக்கத்துல யாரு இப்படி வந்ததா சரித்திரம் கிடையாது. ஊறுகின்றன கிணறு உயிரம். கிணத்தில ரத்தம் ஊறுது. உள்நகர் ஆறுகின்ற கடல். நெருப்பு ஆற மாட்டேங்குது. அகிலும் நாவியும் கூறு மங்கையர் நரும் கூந்தலில் சேரு நாறுகின்றது. கூந்தலெல்லாம் நாறுது. நான் என்ன பண்ணுவேன்? அரண்மனை முழுக்க இப்படி ஆகிவிட்டது. படைத்தலைவர்களே, ராமச்சந்திரமூர்த்தி அங்கே வந்து விட்டதாக கேள்வி, என்ன செய்யலாம்னு கேட்டார். படைத்தலைவர்கள் மகோதரன், வஜ்ரகந்தன், துன்முகன், பிரகனதன் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாமே போய் அவனை கொன்று விட்டு வந்து விடுவோம். மகாராஜாவுக்கு நீங்களா போகணும், எங்களை அனுப்புங்க, நாங்கள் போய் அந்த மனிதனை கொன்று விட்டு வந்து விடுகிறோம். எல்லாம் ஒரே மாதிரி பேசினாங்க. இந்த தூங்கிட்டு இருந்த கும்பகர்ணன் எழுப்பி உட்கார வச்சாங்களா, கம்பீரம் உட்கார்ந்து இருக்கிறவன் எந்திரிச்சான். அவங்க அண்ணன் பார்த்த உடனே சொன்னா, வெம்பிகளக்கரை விளக்கி வினை தேரா நம்பியல் இருக்கவன நாயகதி முன்னா எம்பியன கிட்டில் உரை செய்வது இதமென்னா கும்பகருணப்பெயரினால் இதை குறித்தான். என்ன சந்தம் பாருங்க. எல்லாரையும் விளக்கினான். விளக்குங்கோ அண்ணா, உன் தம்பி நான் சொல்ல போறேன். எம்பின்னு நினைச்சா நான் சொல்றதை கேளு. எம்பி எனக்கு உரை செய்வல் இதம் என்ன, உனக்கு எது நல்லதோ அதை சொல்ல போகிறேன் என்று கும்பகருண பெயரினான் இவை குறித்தான். அண்ணா, நீ தேவலோகத்தை ஆளக்கூடியவன், பெருமானுடைய வம்சத்தில் சிறப்பானவன். நீ என் முதற் குலம் இதற்கொருவன் நின்றாய். 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய்.
1000 வேதங்களை படிச்சவன் அறிவுள்ளவன் இப்போ ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு தீயினை நயப்புறுதல் செய்த வினை செய்தாய் ஏய் இனி உரத்தகைய இத்தகைய வேயோ ஏய் இனிமே இதாண்டா இன்னும் ரொம்ப கஷ்டம் வரப்போகுது ஒரு தீய காரியத்தை நீ செஞ்சு விட்ட இத்தனை பேரும் சொல்லல ஒரு ஆள் கும்பகர்ணன் கம்பீரமா சொல்றான் ஆசை பரகாரம் அவை அஞ்சிரை அடைப்போம் அடுத்தவன் கொண்டாட்டிய கொண்டாடி சிறையில வச்சிருக்கேன் புகழ் வேணும்னு நினைக்கிறேன் மாசில் புகழ் காதல் ஒரு வேம்பளமை கூற பேசுவது மானம் இடை வேணுவது காமம் மானத்தை பத்தி பேசுற காமத்தோட உட்கார்ந்து கூசுவது மானுடரை நன்கு நம்ம குற்றம் மனுஷனை பார்த்து பயந்து மந்திராக சொல்லி கொண்டிருக்கேன் இதுவரைக்கும் போடல ஆசை பரகாரம் அதை அஞ்சிரை அடைப்பேன் மாசில் புகழ் காதல் ஒரு வேம்பளமை கூற பேசுவது மானம் இடை வேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம்ம குற்றம் என்றைக்கு சீதையை சிறை வைத்தாயோ அன்று ஒளிவதாயின அரக்கர் புகழ் ஐயா அரக்கர் புகழ் அன்னைக்கே போச்சு தெரிஞ்சுக்கோ இப்படி பேசிட்டே வந்தானா ராவணனுக்கு கொதிச்சு என்னடா இவன் இப்படி பேசுறானே இந்த ராவணனும் கும்பகர்ணனும் ஒரே மாதிரி வீராதி வீரர் ஜெயன் விஜயன் 2 பேரும் எடுத்த ஒரு தோற்றம் ராவணன் கும்பகர்ணன் திருமாலுடைய காவல்காரர்கள் ஜெயனும் விஜயனும் துர்வாச முனிவர் வந்த பொழுது உள்ளே விட மறுத்தார்கள் துர்வாசர் சாபம் கொடுத்துட்டு போட்டார் உள்ள வந்தார் 2 பேரும் பெருமாள் காட்டில் விழுந்தாங்க பெருமாள் கேட்டார் துர்வாசர் சாபம் தான் நீ பூமியில போய் பிறக்கணும் 7 ஜென்மம் எனக்கு நண்பனா பிறக்கிறியா 3 ஜென்மம் எனக்கு பகைவனா பிறக்கிறியா ராஜாஜி எழுதுகிறார் நண்பன் 7 ஜென்மத்தில நினைக்கக்கூடிய நினைப்ப பகைவன் 3 ஜென்மத்திலேயே நினைச்சுக்குவான் அரசாங்கத்துல பாருங்க எதிர்கட்சிக்காக ஆளுங்கட்சியை பேசிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சிக்காக எதிர்கட்சியை பேசிட்டே இருக்காங்க அதனால என்ன கேட்டாரா 7 ஜென்மம் நண்பனா பக்தனா பிறக்கிறியா 3 ஜென்மம் பகைவனா பிறக்கிறியா இவங்க பார்த்தாங்க உன்னை விட்டுட்டு 7 ஜென்மம் பிரிஞ்சு இருக்க முடியாது அதனாலே 3 ஜென்மம் உனக்கு பகைவனாக பிறக்கிறோம் சரி முதல் ஜென்மம் இரணியன் இரண்யாட்சன் 2 பேரையும் பெருமாள் தான் கொள்கிறார் 2வது ஜென்மம் ராவணன் கும்பகர்ணன் 3வது ஜென்மம் கம்சன் சிசுபாலன் 3 ஆட்சி இப்ப ஜெயன் விஜயன் தான் ராவணனும் கும்பகர்ணன் கும்பகர்ணன் இப்படி பேசின உடனே ராவணனுக்கு கோபம் துடிக்குது மீசையெல்லாம் பார்த்தான் கும்பகர்ணன் பேச வந்தவன் சடாருன்னு பேச மாத்திட்டான் சித்தர் செயல் செய்திலை யோக்கியம் பண்ற காரியத்தை நீ செஞ்சிருக்கிறேன் ஒரு கோபம் பொங்கு சித்தர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய் மற்றவள் மலர் குலனி நாளை இனி மன்னா விட்டுடு சீதையை விட்டு சொன்னானா அவர் முகத்தை பார்த்தான்ல சே இவர் ரொம்ப கோபக்காரன் ஆயிட்டான் விவகாரம் வேற ஒண்ணு சொல்லுவோம் விட்டுடுன்னு சொல்லாம விட்டுடுது மேல் எளியமாகும் சீதையை விட்டா நம்ம ரொம்ப சக்தி இல்லாதவன் ஊர்ல நினைச்சிருவாங்க ஓஹோ ஓஹோ அப்ப சீதையை விடக்கூடாது விட்டுடுன்னு வந்தவன் விட்டுடுது மேல் எளியமாகும் ஒருவேளை அவர் மேல் சென்று அவர் வெல்லப்பட்டிடுது மேல் அதுவும் நன்று படி என்றால் சண்டைக்கு போய் ராமனால் நாம் தோற்று போனால் கூட அவர்கள் வென்றால் கூட அது படியாகாது சண்டைக்கு போவோம் இவனை பார்த்த உடனே மாத்திட்டான் ஒழுங்க சொல்லிட்டே வந்தான் அண்ணனை பார்த்தான்ல அப்படியே பேச்ச மாத்திட்டான் முடிஞ்சு ராமன் என்ன சொல்றான் நாம் எல்லோரும் சென்று சண்டைக்கு போய் சண்டை செய்வோம் இந்திரஜித்து எழுந்திருச்சு அப்பா இதுக்கு நீங்க போகலாமா 2 மனுஷன் கொஞ்சம் குரட்டு நான் பாத்துக்கிறப்பா இந்திரனை வெற்றி கண்டவன் இந்திரஜித்தன் அப்பா நான் பாத்துக்கிறேன் இவ்வளவு பேரும் பேசியாச்சா கடைசியா விபீஷணன் எழுந்திருச்சான் அண்ணா இந்த தம்பி இந்திரஜித்தன் சின்ன பிள்ளை இவன் இப்படித்தான் பேசுவான் விபீஷணன் அர்த்தம் தெரியுமா பயமற்றவன் அர்த்தம் சிவபெருமானுடைய சகசர நாமத்தில் ஓம் விபீஷணாய நமக
கடவுள் ஒருத்தர் தான் அச்சம் இல்லாதவர், பயமற்றவன் அர்த்தம். விபீஷன் என்கிறான், பிள்ளமை விளம்பினை பேதாய். இந்திரஜித்தானி சின்ன பிள்ளை, அதனால இப்படி சொல்லிவிட்டேன். அண்ணா, எந்தை நீ, யாயும் நீ, எம் முன் நீ, தவ வந்தனை தெய்வம் நீ, மற்றும் முற்றும் நீ. அண்ணா, நீ எனக்கு அப்பா, நீ எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அண்ணன், எனக்கு தெய்வம், எல்லாம் நீ. இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய். இந்திரனுக்கு சமானமான பெரிய பதத்தை இழக்க போறேன் அப்படிங்கிறதுனாலே நான் ஒன்று சொல்வேன். அதனாலே நொந்தனன் ஆதலின் நுவல்வதாயினேன். நீ இந்திரனுக்கு சமானமா இருக்கிறவன், இப்ப அது போகுது. அதனால உனக்கு ஒன்று சொல்ல போறேன். அண்ணா, நீ கேட்கணும், நான் பேசுறத பூரா கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் வேணும்னா கோவிச்சுக்கோ. பேச ஆரம்பிச்சான். இலங்கை எரியுண்டது அனுமனால் அல்ல, சீதையின் கற்பு தீ சுட்டது. நீ என்னைக்கு அந்த பொண்ணை கொண்டாந்து உள்ள வச்சியோ அன்னைக்கே உனக்கு வேணே. சீதையின் கற்பு தீ சுட்டது, வானரமா சுட்டது. அண்ணா, நீ வரம் கேட்ட பொழுது மனிதரை விலக்கி வரம் கேட்டாய். அதனாலே கடவுள் இப்போ 2 மனுஷனா வந்து உனக்கு முன்னால நிற்கிறார், மறந்துடாதே. கைலாசத்தை தூக்கின பொழுது பக்கத்துல நந்தியம் பெருமான் இருந்தார் இல்ல, நீ அவரை பார்த்து என்ன சொன்ன? ஏண்டா குரங்கு முகத்தோடு இருக்கியே, நீயா என்ன தடுப்பதுன்னு கேட்டேன். அப்போ நந்தியம் பெருமான் உனக்கு சாபம் கொடுத்தார், உனக்கு குரங்குகளாலதான் அழிவு. அண்ணா, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு தேவ பெண்ணை நீ அவள் கருத்துக்கு மீறி தொட்டாய், அவள் சாபம் கொடுத்தாள், உனக்கு பெண்ணால்தான் சாவு. வேதவதியின் அவளுக்கு பேர். வேதவதி சாபம் கொடுத்தாள், அவள் தான் இன்றைக்கு சீதையாக வந்திருக்கிறாள். அண்ணா, மறக்காதே. ராமன் யார் தெரியுமா? உன்னை வென்ற வாலியை கொன்றவன். கடவுள் சீதையை விடு, வந்தது கோப ராவணேஸ்வரர். என்ன சொல்ற? அச்சத்தால் பேசினாயா, அவர்கள் அன்பால் பேசினாயா? இன்னும் பயந்துட்டு அவர்களுக்கு நாய் இருக்கட்டும், அவர்களால் உன்னை வெல்ல முடியுமா? விபீஷணா, அவர்களால் உன்னை வெல்ல முடியுமா? என்னமோ நந்தி சாபம் நமக்கு சாபம் எவன் கொடுக்கல. எத்தனை பேர்கிட்ட போய் சண்டை போட்ட எத்தனை பேர் சாபம் கொடுத்தான். அத்தனை சாபம் என்ன பண்ணுச்சு? வாதி என்னை வென்றான். ஏன் தெரியுமா? எதிர்த்தாப்புல நீங்க பலத்துல வாதி அவனுக்கு வந்துடும். அதனாலதான் நீ சொல்ற ராமன் கூட மறைஞ்சிருந்து அம்பு போட்டான். தெரியுமா உனக்கு? ஊனவில் இரு என்ன ராமன் ஓட்டவில்லை உடைச்சாங்க சீதையை ஜெயிக்கிறது. ஊனவில் இருத்து ஓட்டை மாமரத்துள் அம்பு விட்டு, மராமரம் கூட ஓட்ட, அதுக்குள்ள அம்பு விட்டான். கூலி சூழ்ச்சியால் அரசிழந்து, வீட்டுல வேலை பார்த்த ஒரு கூலியினாலே ராஜ்யத்தை விட்டு, உயர் மனம் குறுகி காட்டுக்கு வந்து யான் இழைத்திட இழந்து, நாம் பண்ண காரியத்தினாலே வீட்டுக்காரியை விட்டு உயிர் சுமந்து, இந்த இருந்த மானுடன் வரி நீ எல்லாம் யாருடன் மதித்தார்? இவன் மனுஷன், இவன் என்னமோ பாராட்டுறியே. அவன் பண்ண பெரிய காரியத்தை கூட ஒண்ணும் இல்லாம அடிக்கிறான். ஓட்ட வில்ல உடைச்சுட்டான், ஓட்ட மாமரத்துல அம்பு விட்டுட்டான். ஒரு வேலைக்காரியினால இப்படி வந்து நிக்கிறான். என்ன அதை கொண்டாட்டியை விட்டுட்டு தவிக்கிறான். இவனை போய் மனுஷன்னு சொல்றியே. விபீஷணன் சொன்னா, அண்ணா அவன் மனுஷன் இல்ல, திருமாலா. இவ்வளவு காலமா அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ராவணேஸ்வரனுக்கு 50 லட்சம் வாழ்நாள். எத்தனை நாள்? 50 லட்சம் வாழ்நாள். கிட்டத்தட்ட அதை 365 வகுத்தா 13,700 வருஷம். நான் உட்கார்ந்து வகுத்து பார்த்தேன். தேச கணக்கு 13,700 வருஷம். இத்தனை காலமா அந்த திருமால் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அண்ணா, உன்னை விட பெரியவன் திருமாலால் இறந்து போனான். என்னடா சொல்றேன்? உன்னை விட பெரியவன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பேர் தெரியுமா? அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இரணியன் என்று ஒருவன் இருந்தான். இரணியம்னா பொண்ணுன்னு அர்த்தம். கனகன்னு பேரு. கனகம்னாலும் பொண்ணுன்னு அர்த்தம். இரணியன் என்று ஒருவன் இருந்தான். பிரம்மாவை நோக்கி தவம் செய்தான். வரம் வாங்கினான்.
வரம்னா எப்படி வரம்ங்கிறீங்க? இதுவரை படைக்கப்பட்ட எந்த மனுஷனாலையும் சாவில்லை, இதுவரை படைக்கப்பட்ட எந்த விலங்கினாலையும் எந்த உயிரினத்தாலும் சாவில்லை. வீட்டுக்கு உள்ளேயும் சாவில்லை, வீட்டுக்கு வெளியிலேயும் சாவில்லை, ஆகாசத்திலும் சாவில்லை, பூமியிலையும் சாவில்லை, ராத்திரியிலையும் சாவில்லை, பகலையிலையும் சாவில்லை. இதுவரை உண்டாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களினாலும் சாவு கிடையாது. இவனை எவனும் கொள்ள முடியாது. தெளிவா வர வாங்கிட்டான். வாங்கிட்டு உலகத்தை பூரா வெற்றி கண்டான், தேவலோகத்தை வெற்றி கண்டான். இனிமே வேதங்கள் உள்பட ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடாது. ஓம் நமோ இரண்யாய நமக, ஓம் நமோ இரண்யாய நமக, அப்படித்தான் அத்தனை பேரும் சொல்லணும். இப்படி ஒரு ஆட்சி. அவன் கொண்டாட்டி, இவன் தவம் பண்ற பொழுது அவன் கொண்டாட்டி ஒரு ஓரத்துல வைத்து பிள்ளையோட மறுத்திருந்தான். நாரத முனிவர் அங்க வந்துட்டார். வந்தவர் அவ பக்கத்துல உட்கார்ந்து அவளுக்கு வேதங்களை எல்லாம் சொன்னார். அவ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாளா, தன்னை அறியாம தூங்கிட்டான். அது என்னமோ தெரியல. காலேஜில வாத்தியார் பேசினா தூக்கம் வரும், மேடையிலே பிரசங்கி பேசினா தூக்கம் சொல்லட்டும். யாராலும் தூங்க வைக்க முடியாத ஆட்களை நாங்க நினைச்சா தூங்க வச்சுக்கணும். மாத்திரை ஒண்ணு வேண்டாம். அது மாதிரி அப்படியே தூங்கிட்டான். தூங்கின உடனே நாரதர் பேச்ச கொஞ்சம் நிறுத்தினார். உள்ள இருந்து மூணு சத்தம் கேட்டது. மாசத்துள்ள மூணு இதாண்டா நேரம் புடிச்சுட்டார். பெருமாள் பெருமையை பூரா அற்புதமா சொன்னார். திருமால் யாரு என்ன? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. புரந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் கொடுதுகளாயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் பொருளும் அருளொரு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வாழினேன் வாழி மயங்கினேன் மனத்தால் பெருந்திய இடும்பையில் புகுந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தன் ககதியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த புள்ள காதல நாராயணா நாராயணா நாராயணா. காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசந்து சக்கரதரணி சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமனவே. தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. யாரு பண்ண பாட்டு? ஆழ்வார்களா? இல்ல, ராமலிங்க சாமி திருவருப்பா. காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசந்து சக்கரதர. என்ன வாக்கு பாருங்க. சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமனவே. தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இந்த உள்ள இருக்கிற பையன் கேட்டுக்கிட்டே இருந்தார். குழந்தை பிறந்தது. தாய்மார்கள் எல்லாம் வயிற்றில குழந்தை இருக்கிற பொழுது நல்ல செய்திகளை பேச வேண்டும், நல்ல சிந்தனைகளில் இருக்க வேண்டும். படம் பார்க்க ஆசைப்பட்டா நல்ல படங்களை பார்க்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? பையன் பிறந்த உடனே டிஷ்யூம் டிஷ்யூம்னு விட்டார். வயிற்றில இருக்கிற பிள்ளை தாய் தான் காப்பாற்றணும். அதனாலதான் அவளுக்கு குடியிருந்த கோயில்னு பேர் வச்சாங்க. இப்போ இதையெல்லாம் கேட்டு இந்த உள்ள இருக்கிற பிள்ளை நாராயணனுக்கு பக்தனா மாறிவிட்டான். குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு. படிக்க பள்ளிக்கூடத்தில் வைக்கணும். கொண்டே வாத்தியார்கிட்ட விட்டாச்சு. இரணியன் பிள்ளைக்கு பிரகலாதன் பேர் வச்சான். கொண்டே வாத்தியார்கிட்ட விட்டாச்சு. வாத்தியார் முதல்ல கும்பிட்டான். உங்க அப்பா பேரை சொல்லு. முதல்ல என்ன சொல்லணும்? அவங்க அப்பா பேரை சொல்லித்தான் எல்லாரும் ஆரம்பிக்கணும். அத்தனை பிள்ளையும் ஓம் நமோ இரண்யாய நமக அப்படித்தான் சொல்லணும். இந்த பையன் அப்படி ஒரு பார்வை பார்த்தான். உந்தை பெயர் உரை ஓம் நமோ நாராயணாய நமக. அடப்பாவி, உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து விட்டியே. அவங்க வாத்தியாருக்கு அவ்வளவு பயம். உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்தேன். ஏன் தெரியுமில்ல? அந்த ஊர்ல எவனாவது நாராயணான்னு சொன்னா அவன் நாக்கை இரணியை வெட்டி விடுவான். இப்போ இவன் சொன்னதுனால இவன் நாக்கை வெட்ட போறான். யாராவது நாராயணான்னு சொல்ல கேட்டால் இரணியன் கிட்ட வந்து சொல்லணும்.
இப்ப வாத்தியார் அங்க போய் உன் புள்ள நாராயணான்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அவர் நான் கை வெட்டி விடுவான். கெடுத்தொழிந்தனை உன்னையும் என்னையும் கம்பன் வார்த்தை ரெண்டு பேரையும் கெடுத்து விட்டடா. வாத்தியார் அங்க ஓடினார், யோசிச்சார், தப்பிக்கணும். இரண்யா என்ன உன் புள்ள உன் பகைவன் பெயரை சொன்னான். விவரமான வாத்தியார். நாராயணன் சொன்னா தானே ஆபத்து. வெட்டிக்காரன் உன் பகைவன் பெயரை சொன்னான். அப்படியா, கூட்டிட்டு வந்த பையனை. ரிக்வேதம் கூட ஓம் நமோ இரண்யாய நமன்னு தான் சொல்லும். நீ எப்படி இப்படி சொல்ற? அறிஞரின் அறிஞன் இந்த பிள்ளை. அற்புதமான வாக்கு. ஓடி வந்தான். இந்த பையனை பார்க்கிறான் இரணியன். பையன் எதிர்த்தாப்புல வந்து 5 வயசுக்குள்ள. அவங்க அப்பாவுக்கு வயசு ஏகப்பட்ட வயசு. இரணியன் குளிக்கவே மாட்டான். ஏன்? பசிபிக் சமுத்திரத்திலே கால வச்சா பசிபிக் சமுத்திரம் கணுக்காலுக்கு வராது. அட்லாண்டிக் சமுத்திரத்திலே கால் வச்சாலும் முழங்காலுக்கு கூட வராது. இவன் எங்க சார் போய் குளிக்கிறது? அதனால என்ன பண்ணுவானா, இருத்தடத்திலே இருந்து கையை மேல தூக்குவான். அது ஆகாசத்தை பொத்துருமா. அங்கே இருந்து ஆகாச கங்கை ஷவர் பாத்து மாதிரி வருமா. அதுல குளிச்சிருவான். அண்டத்து அப்புறத்து அப்பினில் ஆடும். அப்புன்னா தண்ணி, அண்டங்களுக்கு அப்பால உள்ள தண்ணி, அதுலதான் குளிப்பான். இவ்வளவு பெரிய ஆள். காலம் வரை இங்கே சாப்பிடுவான். மத்தியான டிஃபனுக்கு தேவலோகத்துக்கு போயிடுவான். மத்தியான சாப்பாட்டுக்கு. சாயங்காலம் டிஃபனுக்கு நரகலோகத்துக்கு போவான். இஷ்டப்படி ஒரு வேலைக்கு ஒரு லோகத்துக்கு போறவன். அப்படிப்பட்டவன் புள்ள 5 வயசுக்குள்ள எதிர்த்தாப்புல இருந்து ஏண்டா என்னமோ சொன்னாயாமே, என்ன சொல்? புள்ள அப்பாவுக்கு உபதேசம் பண்ண. காமம் யாவதும் தருவதும். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். நீ ஆசைப்பட்டது பூரா தரக்கூடியது. அப்பதம் கடந்தால் சேமகுதுரச் செய்வதும். இந்த ஆசையை தாண்டி போயிட்டீன்னா உனக்கு பாதுகாப்பான மோட்சத்தை கொடுப்பதும். செந்தழல் முகந்த ஓம வேள்வியில் உரு பலன் உயிப்பதும். யாகம் பன்றியே அதில் உள்ள பலன்களை தருவதும். ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்ற மாதிரி இப்போ பிள்ளை அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிட்டான். ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். திருக்கோஷ்டியூர்ல போய் உபதேசம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாராம். 18 முறை ஸ்ரீரங்கத்துக்கு திருக்கோஷ்டியூருக்கு நடந்து நடந்து போயிட்டு வந்தாராம். திருக்கோஷ்டியூர் நம்பி சாதாரணமா உபதேசம் பண்ண மாட்டேங்க. அந்த காலம் எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்தார் 18 முறை. கடைசி ஒரு வழியா உபதேசம் பண்றேன். ஆனா ஒண்ணு, இதை நீ கேட்டுக்கோ, வெளியில சொல்லக்கூடாது. சரி, சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. சொன்னா கேட்ட நீ இப்போ என்ன என்கிட்ட கேட்ட நீ வைகுண்டம் போற. இதை வெளியில சொன்னா உங்ககிட்ட கேட்டவன் வைகுண்டம் போவான். சொன்ன நீ நரகத்துக்கு போறேன். சரி, வாங்கிட்டார் உபதேசத்தை. வெளியில வந்தார். திருக்கோஷ்டியூர் 3 மாடி கட்டடம். நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம் 3 காட்டக்கூடியது. திருப்பத்தூர் பக்கத்திலே உள்ள திருக்கோஷ்டியூர் திருத்தலம். திருக்கோஷ்டியூர்ல மேல ஏறி நின்றார். எல்லாரும் வாருங்கள். வந்தார்கள். உங்களுக்கு உபதேசம் பண்றேன். ஓம் நமோ நாராயணாய. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணனார். வாத்தியார் கூப்பிட்டார். என்னடா காரியம் பண்ணிட்டேன்? குருநாதா, கேட்டவங்க இத்தனை பேரும் மோட்சத்துக்கு போவாங்க. சொன்ன நான் ஒருத்தன் நரகத்துக்கு போவேன். பரவாயில்லை. வாத்தியார் பார்த்தாராம். நீ தாண்டா உடையவன். இவர்களெல்லாம் உனக்கு உடைமைகள். நீ தாண்டா சொந்தக்காரன். அதுல இருந்து ராமானுஜருக்கு என்ன பேரு? உடையவர்னு பேரு. நாராயண மந்திரத்தை புள்ள வேணியனுக்கு சொல்றான். ஏன் தெரியுமில்ல? நரசிங்கம் வரணும்னா முதல்ல அந்த பேரு உபதேசம் முதல்ல கிடைக்கணும். கிடைச்சாதான் கடவுளுடைய கருணை கிடைக்கும். முதல்ல நாமம் பாதி எப்படி அப்படி எடுத்தா அம்புல பேரை பார்த்தான். செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்புறம் தான் ராமர். முதல்ல நாமம், அப்புறம் கடவுள். ஆஞ்சநேய சாமி என்ன பண்ண? நாமத்தை சொல்லி தாண்டிட்டார் கடலை. ராமனே வந்த பொழுது
அணைகட்டித்தான் தாண்டார்கள் ஆயிப்போச்சு. ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பதிகம், கட்டி பொன்னை விட தங்க சங்கிலிக்கு சிறப்பதிகம், என்னை விட என் கையெழுத்துக்கு சிறப்பதிகம். ஆமாங்க, பேங்க்ல போய் 50,000 ரூபாய் பணம் போட்டேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், வேண்டியவர், அறிஞ்சவர் 50,000 ரூபாய் பணம் போட்டேன். இன்னைக்கு காலையில போய் என்ன கேட்கிறேன், ஒரு 500 ரூபாய் கொடுங்க, செக்கில் கையெழுத்து போங்க. எங்க நான் நேற்றுத்தான் கொடுத்தேன், என்ன உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும், பணத்தை கொடுங்க. ஐயோ கையெழுத்து, நானே வந்துட்டு கையெழுத்து என்னையா முக்கியம், கையெழுத்து போடாம பணம் கொடுத்தா என் குழம்பு போயிடும். என்னை விட என் கையெழுத்து முக்கியமா போச்சு. ராமனை விட ராமநாமம் முக்கியமா போச்சு. நாராயணனை விட நாராயண நாமம் சிறந்தது. நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. கருமம் கருமத்தின் பயன், அப்பயன் தருமுதல் தலைவன் தானும் ஆனவன். செய்யக்கூடிய செயல் செய்பவன், செயலின் பலன் எல்லாம் ஆனவன் நாராயணமூர்த்தி. முன்னிலன் பின்னிலன் தன்னுளே உலகங்கள் யாவையும் தந்து அவை தன்னுளே நின்று தான் அவற்றுள் தங்குவான். உலகத்தை எல்லாம் உண்டாக்குவான், அவனுக்குள்ளே உலகத்தை வச்சிருப்பான், உலகத்துக்குள்ளே அவன் போய் நிற்பான். உபதேசம் நடக்குது, இரண்டையும் கொந்தளிச்சு போயிட்டீங்க. மாணிக்கவாசகர் சாமி சொல்லுவார், நல்லுடும் கீழுடும் மேவுடும் யாவுடும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. கடவுள் எங்கே இருக்கிறார்? எள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கிறார்? எள்ளுக்குள்ள என்ன எங்கே இருக்கு? எல்லா இடத்திலும் இருக்கும். கடவுள் அப்படித்தான் இருக்கிறார். நல்லும் கீழுடும் மேலுடும் யாவுடும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. அப்படியே எடுத்துட்டா தன்னுடைய உலகங்கள் யாவையும் தந்து அவை தன்னுடைய நின்று தான் அவற்றுள் தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன். அவனுக்கு பின்னாலேயும் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு முன்னாலேயும் ஒண்ணும் கிடையாது. திருவாசகம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெட்டியனே. லேட்டஸ்டுக்கு லேட்டஸ்ட், ஓல்டஸ்டுக்கு ஓல்டஸ்ட். அவன் தான், அவனுக்கு முந்தி கிடையாது, அவனுக்கு பிந்தியும் கிடையாது. தொன்னிலை ஒருவரா துணியற்பாளதோ. ஏண்டா எனக்கு முன்னாலே வந்து என் பகைவனை பத்தி இவனது பேசுறியா? சேனை வீரர்களே இவனை கொள்ளுங்கள். 5 வயசுக்குள்ள முரட்டு ஆளெல்லாம் வந்து படைக்கலங்களை வீசினார்கள். அப்பொழுது அஸ்திரமும் வந்து நிற்கிறது. இந்த பையன் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நாராயணமூர்த்தி அந்த அஸ்திரங்களை பூரா தாங்கிட்ட. ஞாபகம், யாராவது நம்மளை திட்டுனா முருகான்னு சொல்லிட்டா திட்டு பூரா முருகன் வாங்கிட்டான். நம்மளுக்கு வேண்டாம், இது பூரா சண்டை எதுங்க போறணும், விலகி போயிருங்க, அவன் பார்த்துக்குவான். அவ்வளவுதான். கோபம் தாங்க முடியல. நஞ்சு குடு, நஞ்ச ஊட்டினார்கள், சாப்பிட்டான். ஓம் நமோ நாராயணாய. பெருமாள் திருமேனி கருத்து போச்சு. ஆமா, கிருஷ்ணன் கருத்தானே. கண்ணன் என்னும் கருந்தைவ காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் குளி பெய்தாற் போல புறம் நின்றடகு பேசாதே. பெண்ணி வருத்தம் அறியாத பெருமான் அறையில் வீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தெளிய வீசீரே. ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. அப்படி இவன் சாப்பிட நஞ்சு பெருமானுக்கு உடம்ப கருப்பாக்கி போச்சு. சரி, யானையை விட்டான். யானை வந்து விதிக்க வருது. ஐராவத யானை 4 தந்தான். கும்பிட்டா கஜேந்திர ஆழ்வான், நீ இவனை கும்பிட்டு விட்டு அது திரும்பிடுச்சு. கோபம் வந்துருச்சு இரணியன், இந்த யானையை கொல்லு. யானையை கொல்ல போனாங்க. யானை பார்த்தது, சரி இவனை கொல்லுவோம். பக்கத்துல வந்தது. 4 தங்கத்தினாலையும் நெஞ்சில முட்டிட்டு 4 தங்கம் ஒடிஞ்சு போச்சு. யானை வெட்கப்பட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கு? ஒன்றும் செய்ய முடியாது. மலையிலிருந்து உருட்டி விழுந்த பயில 5 வயசுக்குள்ள மலையிலிருந்து உருட்டி விடுறான். கீழே பூமாதேவி போய் தாண்டிட்டான். இந்த பிள்ளைக்கு காயமே கிடையாது. மகாலட்சுமி கேட்கிறா, ஏன் இந்த பிள்ளை விழுந்த பொழுது தாங்கினேன்? பூமாதேவி சொல்றா, இந்த பையன் விழுந்த பொழுது பார்த்தியா? என்ன? நெஞ்ச கையில முடிச்சுட்டு விழுந்தான். ஏன்?
எனக்கு காயம் வந்தாலும் பரவாயில்ல, நெஞ்சில் இருக்கிற மகாவிஷ்ணு நாராயணமூர்த்திக்கு அடிபடக்கூடாது அப்படின்னு நெஞ்ச கையில பிடிச்சுக்கிட்டு வந்தான். எம்பெருமானுக்கு அடிபடக்கூடாதுன்னு இவன் காப்பாற்றுவானேயானால் இவனுக்கு அடிபடக்கூடாது என்று நான் காப்பாற்ற வேண்டாமா? பூதே ஸ்ரீதேவி சொன்னாள், அப்போ ஒண்ணு செய், என்ன? இவனை போல பிள்ளைகள் இனிமேல் விழுந்தால் நீ தாங்கு. இன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆனா பெரியவங்களுக்கு காயம் வருது, சின்ன பிள்ளைங்க தாப்பிச்சு. நம்மால் என்ன சொல்றான், பெரியவங்க விழுற பொழுது ஐயோ விழ போறேன்னு நினைக்கிறான், உடம்பு விரைச்சு போகுது, காயம் வருது. சின்ன பிள்ளைங்க என்ற நினைப்பு கிடையாது, காயம் வரலன்னு நம்ம விஞ்ஞான ரீதியா பேசிட்டு இருக்கோம். எல்லாம் ஆச்சு, பாம்புகளை விட்டு கடிக்க சொல்லு, முடியல. சரி ஒண்ணு செய், என்ன? இவனை தூக்கி நெருப்புல போடு. நெருப்புல பார்த்தான், பயிருக்கு குழு குழுன்னு இருக்கு 5 வயசு பிள்ளைக்கு. அக்னி கடவுளுக்கு தண்டம் குரு. யாரு சொல்றா? இரணியன். தீ கடவுளை கொள்ளு, அவன் எப்படி இவனை சுடாம இருக்கிறான்? மாசிந்துனையும் மாலை மதியம் வீசுதன்றலும் வீண்கிடவேனும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. கல்லோட கட்டி கடல்ல போடு. போட்டாங்க, உள்ள மிதந்தது. பார்த்தா இவனை கொல்லவே முடியாது போல இருக்கே. எல்லாரும் சொல்லிட்டான், இந்த ஆள் உடம்பு வச்சிருந்த யாக்கை ஒண்ணும் பண்ண முடியாது, நானே கொள்வேன். வந்து நிற்கிறான். இந்த புள்ள சொல்லுது, உலகலாம் தந்தவன் கொள்ளலாமே தவிர உன்னால் கொள்ள முடியாது. என்னை கொல்ல ரெண்டும் சரி, உன்னால் முடியாது. எவன் தந்தானோ அவன் தான் என்னை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, படைச்சவன் கூப்பிட்டா தானே போகலாம், ஆனா கூப்பிட்டா நம்ம போக மாட்டோம். அது வேற விஷயம். கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்போம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம இயல்புவது. அது மாதிரி வேற யாராலும் முடியாது. வந்து பக்கத்துல நிக்கிறான். நீ சொன்னது யாரு? யாரையோ சொன்னிய நாராயணன், அவன் யாரு? உன் தம்பியை கொன்றவன். அவன் தான் மகாவிஷ்ணு திருமால். எங்கே இருக்கிறான்? காட்டு. நீ காட்டாவிட்டால் உன்னை கொள்வேன். யாரு சொல்றா? அப்பா. பிள்ளை சொல்றான், எல்லா இடத்திலையும் அவன் இருக்கிறான், காட்டுவேன். வராவிட்டால் நீ என்ன கொள்றது? நானே செத்து போயிடுவேன். எல்லா இடத்திலையும் அவன் இருக்கிறான், எங்கே இல்லை? சாணினும் உளன் ஓர் தன்மை அணுகினை சடகூரிட்ட கோணினும் உளன் மாவேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்றன கனகன்னக்கான். சாணினும் உளன் ஜானங்கிரிய அதுக்குள்ளே இருக்கிறான். அணுகத் துளைத்தால் அதுல 100% கோன்னு பேரான். அணுக பிளக்கலாம்னு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது 1920க்கு அப்புறம். முதல் உலக யுத்தத்துக்கு 2வது உலக யுத்தத்துக்கு நடுவில் தான் அடைத்து கிடந்த அணுயுகம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனா கவிச்சக்கரவர்த்தி 9ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் கம்பர். அப்ப சொல்றார், சாணின் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறு. சதம்னா 100. 100 பங்கா பிரிச்சா அந்த பங்குக்கு என்ன பேரு? கோன்னு பேரு. சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன். தூண்டு கெட்ட தூண்ல இருக்கிறான், நீ சொன்ன சொல்லினும் உளன். எங்கே இருக்கிறான்னு கேட்டியே, அந்த வார்த்தைக்குள்ள அவன் இருக்கிறான். இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்றன கனகன் நக்கான். நல்லது, பார்த்திருவன். இப்போ இந்த தூண்ல இருக்கிறானா? இருக்கிறான். பார்த்தா ஒரே உதயா தூணை உதைச்சான். தூணுக்குள்ள இருந்த நரசிங்கமூர்த்தி தயாரா வந்துட்டார். ருக்மணி பெருமாள்கிட்ட கேட்டாலாம், நீங்க எப்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? பெருமாள் சொன்னாரா, 2 நேரத்துல நான் கஷ்டப்பட்டேன். எப்போ சொல்லுங்க? பாண்டவர்கள் 5 பேர். இந்த 5 பேரையும் காப்பாத்துறேன்னு நான் சொல்லிவிட்டு இவங்களை காப்பாத்த நான் பட்ட பாடு பெரும்பாடா போச்சு பாரதத்திலே. ஓஹோ, அப்புறம் இந்த இரணியன் 1000 தூண் உள்ள சபையிலே தூணில இருக்கிறான்னு பிள்ளை சொன்ன உடனே
இந்த தூணில இருக்கிறானான்னு கேட்டான். அவன் 500வது தூணை காட்டுவானா, 688வது தூணை காட்டுவானா, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற 8வது தூணை காட்டுவானா? எந்த தூணை காட்டுவானோ அதுக்குள்ள நான் போய் ரெடியா நிக்கணுமே. தவிச்சேன். நல்ல வேளை ஒரு தூணை காமிச்சா. அப்படியே மேக்கப் போட போனேன். பாதி மேக்கப்பு, மேல சிங்கம், கீழே மனுஷன் போய் நின்னேன். அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திசை திறந்து அண்டங்கீரி சிரித்தது செங்கட்சியம். இசை திறந்து உயர்ந்த கையால் எட்டினான், தூணை எட்டினான். எற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீறி அண்டங்களெல்லாம் தாண்டி வானத்துக்கு அப்பால் வரைக்கும் உயர்ந்து நின்றது செங்கட்சியம். சிரித்தது செங்கட்சியம். கம்பராமாயணத்தை அரங்கேற்ற கூடாது என்றார். ஸ்ரீரங்கத்தில் கொண்டே அரங்கேற்றம் பண்றார். மேற்கு அழகிய சிங்க சந்நிதி, பின்னாலே சிங்க வடிவத்திலே நரசிங்க பெருமாள். எல்லாரும் பாதி ஒத்துக்கிட்டாங்க, பாதி ஒத்துக்கல. ஏதோ அரங்கேற்றம் ஆகுது. இந்த பாட்டை படிச்ச உடனே பின்னாலே இருந்த நரசிங்கம் சிரித்தது. திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம். சிங்கம்னா சிங்கம்னு அர்த்தம். பிரகலாதன் ஆடினான். ஆகா, பெருமான் வந்து விட்டார். காணாத காட்சியை 5 வயசு பிள்ளை பார்த்துட்டான். இந்த மனசு பிள்ளை மனசா இருந்தா தான் கடவுள்கிட்ட போறாங்க. வயசாக வயசாக நம்ம மனசு கெட்டு போகுது. நம்மளால கடவுள்கிட்ட போக முடியாது. மனசு எப்படி இருக்கணும்? நிம்மதியா இருக்கணும். இது பிள்ளை மனசா காட்சி கொடுத்துட்டான். சிரிச்ச உடனே இரணியன் கேட்டான், ஆரடா சிரித்தாய்? சொன்ன அறிகளோ அஞ்சி புக்க நீரடா போதாதென்று எழுந்தறி நேடினாயோ? சிரிச்சது யாரு? ஏண்டா தண்ணீர உட்கார்ந்து இருக்க நீயா சிரிச்சாய்? பெருமாள் தண்ணீர படுத்து கிடக்கிறார். பார்க்கிறேன். ஆரடா சிரித்தாய்? சொன்ன அறிகளோ அஞ்சி புக்க நீரடா போதாதென்று நெடுந்தறி நேடினாயோ? தறின்னா தூண் அர்த்தம். தூணுக்குள்ள இருந்து வந்தியா? உலகத்திலே ரொம்ப தவறு செய்தது எது? அந்த தூண். அந்த தூண் பிரசவம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அதனாலே பார்க்கிறான். ஏண்டா நீயா? போரடா பொருதியாயில் புறப்படு புறப்படுன்றான். சண்டைக்கு வர்றியா? நான் தயார். புறப்படு புறப்படுன்றான். சிங்கம் வளர்ந்தது. ககனமுகத்தை தாண்டியது. ஆயிரக்கணக்கான தலை, ஆயிரக்கணக்கான தோள்கள் அப்படியே இவனை எடுத்தது. தூக்கிட்டு பிரகலாதன் சொன்னா வணங்குனா. முக்கியமான இடம். பிரகலாதன் சொன்னா இந்த சிங்கத்தை கும்பிடு, நரசிங்கத்தை. பாதி உடம்பு மனுஷ உடம்பு, மீதி உடம்பு சிங்க உடம்பு. முத கூட்டணி வச்சவர்தான் மனுஷனும் மிருகம். முதல்ல வணங்கு. திரும்பினா வணங்குவதா? இந்த சிங்கத்தை வெல்வேன், உன்னையும் கொள்வேன். அதன் பின்னாலே என் வாழினை வணங்கதல்லால் வணங்குதல் மகளிர் ஊடல் நாடினும் உளதோ என்ன? அண்டங்கள் குழுங்க நக்கான். பெண்டாட்டி ஊடல் பண்ணா கூட வணங்கி பழக்கம் இல்லைடாய். எல்லாரும் அந்த இடத்துல வணங்கிடுவான். பாதி மதிநதி போது மனுஷரை நாதன் அருளிய குமரேசா பாது கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவானா. திருப்புகள். இப்ப எப்படி? அதெல்லாம் கிடையாது. மகளிர் ஊடல் நாடினும் உளதோ? ஊடல் காலத்திலே கூட நான் வணங்கி பழக்கம் இல்லடா. என் வாடினின் தொழுவேன். மகளிர் ஊடல் நாடினும் உளதோ என்ன? அண்டங்கள் குழுங்க நக்கான். பெருமான் எடுத்தார். அப்படியே மடியில வச்சார். சாயங்கால நேரம் வீட்டுக்கும் வாசப்புடிக்கு நடுவில் வந்தார். வாசப்புடியில நின்றார். தொடையில வச்சார். கையில உள்ள நகத்தினால அந்தி நேரத்தில் அப்படியே அவன் வயிற்றை குளிச்சுட்டார். எல்லா வரமும் ஒழுங்காகிடுச்சு. வீட்டுக்குள்ளையும் சாவில்லை, வெளியிலையும் சாவில்லை, வாசப்படியில சாவு. ராத்திரியும் சாவில்லை, பகலிலையும் சாவில்லை, சாயங்காலத்தில சாவு. பூமியிலையும் சாவில்லை, வானத்திலையும் சாவில்லை, தொடையில சாவு. இதுவரை படைக்கப்பட்ட விலங்கினாலும் மனுஷனாலும் சாவில்லை, புதுசா படைக்கப்பட்ட நரசிங்கத்தினாலே சாவு. எந்த ஆயுதத்தினாலும் சாவில்லை, நகத்தினாலே சாவு. ஓ, அவ்வளவு மரியாதை கொடுத்து
பிரம்மா கொடுத்த வரத்தை மதிச்சு ஒரு ஆட்சி வந்தா போன ஆட்சியில சொன்னதை மதிக்கணும். அதை ஒழுங்குபடுத்தித்தான் இவங்க மாற்றப்படாது. அவளது மரியாதை கொடுத்து மீகள் குருதி பொங்க வெயில் விரி வயிற மார்பு ஈகளை பிளந்து நீக்கி தேவர்கள் இருக்கண் தீர்த்தான். மார்பை பிளந்து தேவர்களுடைய துன்பத்தை மாற்றினான். நாளை என்பது நரசிங்கத்துக்கு கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்த பொழுது கம்சனை கொல்ல 12 வருஷம் ஆச்சு. ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் எடுத்த பொழுது ராவணனை வதம் செய்ய 38 வருஷம் ஆச்சு. நரசிங்க அவதாரம் எடுத்த பொழுது இரணியனை கொல்ல நேரமே அப்பவே முடித்து போச்சு. நாளை என்பது நரசிங்கத்துக்கு கிடையாது. நரசிங்கத்தை வழிபட்டால் துன்பங்கள் உடனே தீர்ந்து போய்விடும். அதனாலதான் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே என்று ஆழ்வார் பாடுகிறார். மாறி மறைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீகுளித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் வேண்டுதல் மூறிலிருந்து முழங்கி புறப்பட்டு போதொரு மா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளை கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏதோர் என்பாய். ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. இதை படிச்சீங்கன்னா நரசிங்க வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து உங்களுக்குள்ள துன்பங்களை எல்லாம் மாற்றும் என்பது நிரூபிக்கப்பட்ட நம்பிக்கை. தேவர்கள் இருக்கண் தீர்த்தான். எல்லாரும் கும்பிட்டார்கள். தேவர்கள் அஞ்சினார்கள். இந்த வேகத்தை பார்த்து பிரகலாதன் வணங்கினான். நாரதர் பக்கத்திலே வந்தார், கும்பிட்டார். அண்ணா, யாரு சொல்றா? விபீஷணன். அண்ணா, உன்னை விட பெரியவன் இரணியன், உன்னை விட வரம் பெற்றவன் இரணியன். அவன் அழிந்தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதுக்குத்தான் இதையெல்லாம் சொன்னேன். ஒரு பெரிய நயம். சேர்ப்பிடார் பெரிய புராணம் பாடுற பொழுது மனுநீதி சோழ வரலாற்றை கொண்டு உள்ள சேர்த்தார். ஏன்? ராஜாக்கள் மனுநீதியோட ஒழுங்கா இருக்கணும். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணத்துக்கும் பிரகலாதன் கதைக்கு சம்பந்தம் கிடையாது. இது பழைய அவதாரம், நரசிங்க அவதாரம். அதுக்கு அப்புறம் வந்தது ராமாவதாரம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனா இதை கொண்டு அங்கே சேர்த்துட்டான். வாவேசு ஐயர் எழுதினார், ராமாயணத்திலே உள்ள 10,000 பாட்டுகளில் மற்ற பாட்டுகள் எல்லாம் தொலைந்து போனாலும் இரணியன் வதைப்படலத்து பாட்டு மட்டும் மிஞ்சுமானால் அதை வைத்தே கம்பனுக்கு கவிச்சக்கரவர்த்தி பட்டம் தரலாம். வாவேசு ஐயர் அப்படி எழுதினார். அந்த இடம் இந்த இடம் சொன்ன உடனே ராவணேஸ்வரனுக்கு கோபம் வந்தது. ஏண்டா, அப்பாவை கொன்று விட்டு பிரகலாதன் ஆட்சிக்கு வந்தாப்புல என்னை கொன்று விட்டு நீ ஆட்சிக்கு வரலாம் நினைச்சியா? இப்படித்தான் புத்தி போகும். ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். வாத்தியார் என்ன பண்ணாரு, பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர்ல சாராயத்தை ஊத்தினார். பூச்சியை பிடிச்சு போட்டார். பூச்சி செத்து போச்சு. என்னடா தெரியுது? பையன் என்ன சொல்ல போறான்? நம்ம சாராயம் சாப்பிட்டா செத்து போவோம் சார், சாப்பிடக்கூடாது அப்படின்னு பையன் சொல்ல போறான்னு இந்த வாத்தியார் நினைச்சார். பையன் எந்திரிச்சான். சார், சாராயத்துல பூச்சி செத்து போச்சு, நம்ம சாராயம் குடிச்சா நம்ம வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும். வாத்தியார் பார்த்தாரு, அட பாவி, நினைச்சது ஒண்ணு நீ சொன்னது ஒண்ணு, புத்தி அப்படித்தான் போகும். விநாசகாலே விபரீத புத்தி. மறந்துடாதீங்க. ஏண்டா பாவி, என்ன கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணி குட்டியா? உன்னை விட கொடிய பகைவன் கிடையாது. அரசின் மேல் உனக்கு ஆசை வந்து விட்டது. நஞ்சின பக்கத்துல வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? போ, எதிர்ல நின்றால் கொன்று விடுவேன். விடி எதில் நிற்றியேன், விடுதி போ, ஓடு. விரட்டி விட்டான் விபீஷணனை. மந்திர ஆலோசனை சபை இப்படி குறைச்சு. விபீஷணன் 4 அமைச்சர்களோடு புறப்பட்டான். கடலை தாண்டி இங்க வந்துட்டான். நிற்கிறான். ராமச்சந்திரமூர்த்தியை போய் பார்க்க. ஆஞ்சநேயனுக்கு யாரோ சொன்னார்கள், அரக்கன் வந்து நிற்கிறான். ஆஞ்சநேயன் 2 ஆளை அனுப்பிச்சான். 2 பேரும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, யாரோ ஒரு அரக்கன் 4 பேரோட வந்து நிற்கிறான். ராமனை சரணமடைவதற்கு வந்து நிற்கிறான். சுக்ரீவனுக்கு இது தெரிஞ்சு ஓடி வந்து ராமன்கிட்ட சொல்ல, ராமச்சந்திரமூர்த்தி அவனை கூட்டிட்டு வா. அங்க நிற்கிறான். வந்து
இப்ப நம்ம சேர்த்துக்கலாமா சேர்க்க வேண்டாமா? சேர்க்கலாம்னு சொன்னா உள்ள வரவிடணும், இல்லாட்டி வாசல்ல வெளியில விரட்டி விட்டணும். சுக்ரீவா எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த ராமருக்கு ஒரு தனித்திறமை உண்டு. என்ன தெரியுமா? எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் கேட்பாரு. கடைசியில தனக்கு எது பட்டுதோ அதை நல்லதை எல்லாரும் சொன்னாப்புல சொல்லிடுவார். கெட்டிக்காரன் தான். அவங்களையும் பகைச்சிக்க வேண்டாம் இல்ல. இப்ப அந்த வேலை பார்க்க போற எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அங்க நிக்கிறான் விபீஷணன் காத்துட்டு. வீடனன் என்று பெயர். வடமொழியிலே விபீஷணன், தமிழிலே வீடனன். நிறைய தமிழாக்கியவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். மூடன்னா மூடத்தீம்பார், தொண்டனுக்கு பெண்பார் தொண்டச்சீம்பார், கயவனுக்கு பெண்பார் கயத்தீம்பார், தவஸ்ரீக்கு பெண்பார் தவத்தீம்பார். அப்படி தமிழ் சொல் நிறைய ஆக்கினவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். இப்ப என்ன ஆச்சு? உள்ள எல்லாரும் வந்து ஆலோசனை. சுக்ரீவா, இந்த வீடனை சேர்த்து கொள்ளலாமா? கூடாது. அண்ணனை விட்டுட்டு வந்த பாதியை சேர்த்துக் கொள்ள கூடாது. யாரு சொல்றா? இவன் சொல்றான். அண்ணனை கொல்வதற்கு ராமனை கூட்டிக் கொண்டு வந்த சுக்ரீவன் இப்படி பேசுகிறான். அரக்கர்களை யாரு யோக்கியன்? செம்மையில் அரக்கரில் யாவர் சீரியோ? அரக்கரை கொல்ல வந்த நாம் அவர்களையே நமக்கு தொண்டர்களாக சேர்த்துக் கொண்டால் உலகம் சிரிக்காதா? வீரனை சேர்த்துக் கொள்ள கூடாது. ஜாம்பவா, நீ என்ன சொல்ற? மாரீசன் மாதிரி தான் இவனும் நடிக்கிறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறி போயிடுவான். அங்கே இருந்து இங்க வந்தாப்புல இங்கே இருந்து அங்க திரும்பி போக எவ்வளவு நேரம் செல்லும்? அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்த மாதிரி இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போற என்ன நேரம் செல்லும்? உலகம் ஒப்புக்கொள்ளாது. ராமச்சந்திரமூர்த்தி சிற்றினம் சேர வேண்டாம். நீலன், நீ என்ன சொல்ற? அண்ணனை விட்டு விட்டு பகைவனோடு சேர்றவன் நாளைக்கு நம்ம விட்டுட்டு போயிடுவான். சேர்க்க கூடாது. போட்டாங்க, சேர்க்க கூடாது. ராமச்சந்திரமூர்த்தி திரும்பினார். ஆஞ்சநேய சாமி கையை கட்டிட்டு நிற்கிறார். மாருதி, நீ என்ன சொல்ற? இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டேன், எல்லாம் சரி. நான் ஒன்று சொல்றேன், கேட்கிறது உங்கள் விருப்பம். நான் உங்க வீட்டுல போய் பார்த்தேன், இவன் எல்லாம் பார்க்கல. இலங்கைக்கு போனேன், வீடனன் வீட்டை பார்த்தேன். அது அந்தணர் இல்லென பொழிந்த ராமரோ. அந்தணர் என்போர் அறவோ மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகிறான். அவன் வீட்டை பார்த்தேன், அந்தணர் வீடு மாதிரி தெரிஞ்சது. தூதனை கொல்ல வந்தான் ராவணன். இவன் தூதன் கொல்லாதே என்று தர்மத்தை எடுத்து சொன்னவன் இந்த வீடனன். ராமச்சந்திரமூர்த்தி, இன்னொன்னு சொல்றேன், சீதா தேவி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாள்னா அதுக்கு காரணம் இவன் மகள் திரிஜடை. சீதைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து ஆறுதல் சொல்கிறாள். அவள்தான் உன் பெருமையை எல்லாம் விபீஷணனுக்கு சொல்லி இருக்கிறாள். இவன் வரவு நல்வரவு. இன்னும் ஒண்ணு, இவனை சேர்த்துக்கிறதுனால உன்னுடைய பெருமைக்கு களங்கம் வராது, பெருமை கூடும். ஒரு சின்ன கிணறு வந்து கடல்ல கலந்தா கடல் தண்ணி கெட்டா போயிடும். சின்ன கூவம் கால்வாய் வச்சுக்கிறேன், கால்வாய் தண்ணி சாக்கடை, கடல் சாக்கடை கடல்ல கலந்தா கடல் கெட்டா போயிடும். கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேண்டே. இவன் கால்வாய் மாதிரி, உன் பெருமை என்பது கடல் மாதிரி. இவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ராமச்சந்திரமூர்த்தி இப்ப பேச போற. ராமாயணத்துக்கு அடிப்படை என்ன? சரணாகதி தத்துவம். முதல் பாட்டு என்ன சொல்லுது? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் ஆங்களே, சரண் நாங்களே, சரண் ஆங்களே. அவர் திருவடியில் சரணாக சேருங்கள். சரணாகதி தத்துவத்தை இப்ப காட்ட போறார் ராமச்சந்திரமூர்த்தி. எங்கே? கடற்கரையிலே. கடற்கரையிலே பேசுகிறார். இவன் வந்த நேரம் நல்ல நேரம், கருத்துர நோக்கி போந்த காலமும் நன்று. காதல் அழுத்தியும் அரசின் மேற்றே, அறிவினுக்கு அவதி இல்லை. காதல் அழுத்தியும் அரசின் மேற்றே, அது வந்து வினா. இவன் என்ன ராஜ்யத்துக்காகவா வந்தான்? எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும். காதல் அழுத்தியும் அரசின் மேற்றே, கொஸ்டின் மார்க் போடணும். அதுக்காக வந்தான்னு போட்டா போயிடும்.
காதல் அறுத்தியும் அரசின் மேற்று அறிவினுக்கு அவதி இல்லை. அதனால ஒண்ணு சொல்றேன், என்ன நான் இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? மற்றினி உரைப்பதுண்டோ மாருதி வடித்து சொன்ன வெற்றியே வெற்றி. ஆஞ்சநேயன் சொல்லிட்டா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. வெற்றியே வெறுக தோற்க வீக வீயாது வாழ்க பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பகர்கின்றானே. அடைக்கலம்னு ஒருத்தன் காலில் விழுந்துட்டான், அவனை நான் எப்படி வேண்டாம் என்று சொல்லுவேன்? அடைக்கலம் காப்பதற்கு எடுத்த அவதாரம் இது. அதனாலே நான் இவனை சேர்த்துக் கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு தெரியுமா? என்ன? சோலையிலே ஒரு சின்ன குருவி இருந்தது. கணவனும் மனைவியுமா ரெண்டு குருவியும் குடும்பம் நடத்திட்டு ஒரு வேடன் பெண் குருவியை பிடிச்சுட்டான். பெண் குருவியை பிடிச்சு கொண்டுட்டு வந்து அடைச்சுட்டான். அடைச்சு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். நெருப்ப மூட்டி பெண் குருவியை சுட்டு சாப்பிட போறான். மேல இருந்து ஆண் குருவி பார்த்தது. பெண் குருவிட்ட வந்து பேசு. பெண் குருவி சொன்னது, என்ன பிடிச்சிட்டான், என்ன சாப்பிட போறான், நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான், பாவம் பசியோட இருக்கிறான், இவன் பசிக்கு நான் மட்டும் போதாது, அதனால நீயும் வந்து விழுந்துரு. அது என்ன பண்ணுச்சு? குச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து தானும் விழுந்து நீ சாப்பிடு, எங்க வீட்டுக்கு வந்த உனக்கு விருந்து உபசரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குருவிக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்க வேண்டாமா? வேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த வேலை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி வாடு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று எந்த வாழ்க்கை வேதத்தின் விழுமிதன்றோ. அது எங்க போனுச்சா? மோட்சத்துக்கு போனுச்சா? வீடு பெற்று எந்த வார்த்தை வேதத்தின் விழுமிதன்றோ. ஜானகி வந்த பொழுது, அந்த ராவணன் தூக்கி கொண்டு போன பொழுது, எங்க அப்பா ஜடாயு என்ற பறவை உயிரை கொடுத்ததே. ஜானகி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உயிரை கொடுத்ததே. அந்த பறவைக்கு இருக்கிற சரணாகதி எனக்கு இருக்க வேண்டாமா? மரணம் என் தாரை எய்தது என்பையின் வழக்கன்றாமோ. அடைக்கலம் என்றவனை காப்பாற்றுவதற்காக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் சொல்லல. ஆனா அது செய்யறான். 3 பேர் நரகத்துக்கு போவான். யாரு? அடைக்கலம் என்று வந்தவனை காக்க மறந்தவன், அடுத்தவன் செய்த உதவியை மறந்தவன், மெய்யான கடவுளை இல்லை என்று சொன்னவன். 3 பேர் நரகத்துக்கு போவான். கம்பன் எழுதுறான் 3. நான் அப்படி நரகத்துக்கு போக கூடாது. அதனாலே நிச்சயமாக இவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான வழி. இன்று வந்தான் என்றுண்டோ எந்தையை யாரை முன்னம் கொன்று வந்தான் என்றுண்டோ. இன்னைக்கு வந்தா என்ன, நேற்றுக்கு வந்தா என்ன, அண்ணனை விட்டுட்டு வந்தா என்ன, அப்பா அம்மாவை கொன்று விட்டு வந்தார் என்ன, என் காலில் விழுந்துட்டா பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பகர்கின்றானை. யாரா இருந்தாலும் சரி, என் காலில் விழுந்தால் நான் அவர்களுக்கு அடைக்கலம் தருவேன். இதுக்கு பேர் கடற்கரை வார்த்தை. இதே மாதிரி தேர்தட்டு வார்த்தை ஒன்று உண்டு. பகவத்கீதை அர்ஜுனன் பேசுகிறான், கிருஷ்ணான் நிற்கிறான். பகவத்கீதைகளை பெருமான் சொல்கிறான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை சரண் அடைவாயாக, நான் உன்னை காப்பாற்றுவேன். முதல் நாள் அன்னைக்கு நான் இதை லேச தொட்டு காமிச்சு, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை சரண் அடைக, நான் உன்னை எல்லா பாவங்களிலே இருந்தும் நான் உனக்கு மோட்சம் தருகிறேன். பகவத்கீதை. எது சௌரியம்? தேர்தட்டு வார்த்தையா, கடற்கரை வார்த்தையா? எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னை சரணடை. நம்மளால எதையுமே விட முடியாது. எதையும் விட முடியும்? மனை மக்கள் சுற்றம் எனுமாயா வலையை கிடக்க அறியாதே, வினையில் செடிக்கு அடினாயின் உடலில் கிடைத்து விடலாமோ. கொண்டாட்டி பிள்ளைகுட்டி புகழ் பொன்னாட வீடு வாசல் பெருமை பதவி எதையும் விட முடியாது. ஆனா ராமன் என்ன சொல்லிட்டான்? நீ எப்படி இருந்தாலும் சரி, என் காலில் விழுந்தா நான் காப்பாத்துறேன். அதனாலே பெரிய வாச்சாம்புள்ள பேசினார், தேர்தட்டு வார்த்தையினும் கடற்கரை வார்த்தை நமக்கு உகப்பானது. ராமச்சந்திரமூர்த்தி சரணாகதி தத்துவம். ஓடி வந்தான் விபீஷணன். சுக்ரீவா, நீ போய் கூட்டிட்டு வா. இவன் தான் முதல்ல கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னான். திருடனை குறிச்சு போலீஸ்காரன் ஆக்கிவிட்டா மாட்டிக்கிறான்.
போய் கூட்டிட்டு வா. போய் கூட்டிட்டு வந்தா ஒரு வார்த்தை பாருங்க, விபீஷணன் சொல்றான், ஐயோ பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி பஞ்சனு கிளைய என்னை வருகை என்று அருளினானோ. நான் யாரு? சீதாதேவி. பஞ்சுன்னு சொன்னாலே கால் அப்படியே பொத்து போயிடுமா. பஞ்சில வச்ச பஞ்சில வச்சா இல்லை, சிவந்து போயிடுமா. பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவியான ராவணனுக்கு தம்பி என்ன போய் பெருமான் வாழ்ந்து கூப்பிட்டானா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சிவபெருமான் சாப்பிட்ட நஞ்சு மாதிரி இருக்கு. நஞ்சு மோசம்தான், சிவபெருமான் சாப்பிட்ட பெருமை. நீலகண்டன் சொல்றீங்களா இல்லையா? தீவினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் திருஞான சம்பந்தர் சொல்றார். அது மாதிரி பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனின் விளைய என்னை வருகை என்ற அருள் செய்தானோ தஞ்சன கருதினானோ தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சனச் சிறந்தேன் நானே. நாயகன் அருளில் நாயகனாலே நான் நஞ்சாய் இருந்தவன் இப்ப இப்படி ஆயிட்டேன். ஓடி வந்தான், காலில் விழுந்தான், வணங்கினான். பெருமான் அவன் குளிச்சு தூக்கினார், திரும்பினார். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். இப்பவே இலங்கை சாம்ராஜ்யத்துக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு? லக்ஷ்மணா பட்டாபிஷேகம் பண்ணு. துஞ்சலில் நயனத்தைய சூட்டுக மகுடம். தூங்காதவன் 14 வருஷம் தூங்காதவன் லக்ஷ்மணன். துஞ்சலில் நயனத்தைய சூட்டுக மகுடம். இவன் என்ன சொன்னா தெரியுமா? அதுதான் வாக்கு. விளைவினை அறியும் மேன்மை வீடனன். இதனாலே என்ன விளை வரும்னு தெரிஞ்சவன் நம்மளை என்ன சொல்லுவாங்க? துரோகின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்திலே. விளைவினை அறியும் மேன்மை வீடனன் ஒன்னு சொன்னா, வீயா அளவுரு பெருமை செல்வம் அளித்தனை ஆயின் எனக்கு பெருஞ்செல்வத்தை கொடுக்கிறதா இருந்தால் உன்னே ஒண்ணு செய். என்ன இப்ப எல்லாரும் ராவணன் தம்பின்னு சொல்றாங்க. அதை மாத்தி எனக்கு பரதனுக்கு கொடுத்த செல்வத்தை கொடு. பரதனுக்கு எதை கொடுத்தான்? 2 திருவடியை கொடுத்தான். அதை கொடு. கடவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மூலி என்ன இங்கவித்து என்றான். இன்றைய தலைப்பு இது. இளையவர் கவித்த மோலி என்ன இங்கவித்து என்றான். இளையவனாயிருக்கிற பரதனுக்கு எந்த மணிமுடியை கொடுத்தியோ? எந்த மணிமுடியை கொடுத்த பரதனுக்கு? 2 திருவடியை கொடுத்து தலையில வச்சுக்கோங்க. அதை எனக்கு கொடு, எனக்கு திருவடி போதும். ராமர் பக்கத்துல வர என்ன கேட்டா, என்னை எல்லாரும் ராவணனுக்கு தம்பின்னு சொல்லுவாங்க, அதை மாத்தணும். கவலைப்படாதே. நீ யார் தெரியுமா? அற்புதமான பாட்டு 4 வரி. எங்க அப்பா, நானா இருந்தா அப்படித்தான் சொல்லுவேன். எங்க அப்பா என்ன காட்டுக்கு அனுப்பிச்சதுனால அவருக்கு நிறைய பிள்ளை குட்டி சேர்ந்துருச்சு. யாரு யாரு? தசரதனுக்கு 4 பிள்ளை. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். குகன் ஒரு வேடன் சேர்ந்தான். அவன் தம்பின்னு இவன் ஒத்துக்கிட்டான். அப்ப 5வது பிள்ளை. சுக்ரீவன் சேர்ந்த உடனே சுக்ரீவனையும் தம்பின்னு ஒத்துக்கிட்டான். 6வது பிள்ளை. இப்போ வீரனன் 7வது பிள்ளை. அந்த பாட்டு அற்புதம். குகனும் மைவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகன். குன்று சூழ்வான்னா சூரியன். அவன் உள்ள சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகனும் அறுவரானே. அவங்கள்ட்ட எல்லாம் நான் போனேன், நீ எங்கிட்ட வந்திருக்கிறே. எம்முடை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானே. நம்ம மொத்தம் 7 பேரா? அங்க 4 பேர், இங்க 3 பேர், 7 பேர். ராமனுக்கு பிறந்த தம்பி 3, சேர்ந்த தம்பி 3, 6 தம்பி. ராமனை சேர்த்தா மொத்தம் 7 பேர். எழுவரானே புகழரின் காலம் தந்து என்ன காட்டுக்கு அனுப்பிச்சு புதல்வரால் பொழிந்தான் உந்தை. எங்கப்பா இல்ல உங்கப்பா. அவனுக்கு எப்படி இருக்கும்? ராட்சசனை போய் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைட்டான். எந்தைன்னு சொல்லல, உந்தை. ஒரு வார்த்தையில கம்பசித்தர் அடிக்கும். புகழும் மைவரானே. ராமானுஜர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இந்த கதையை சொன்னார். உறங்காவில்லின்னு ஒருத்தன் அந்த ஓரத்தில் இருந்து கேட்டான். அவன் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன். கேட்டுக்கிட்டே இருந்தானா,
இந்த விபீஷண சரணாகதியை கேட்டான். மெதுவா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். ராமானுஜர் பார்த்தார். உறங்காவில்லை, இங்க வா. வந்தான், நிக்கிறான். ஏன் போனேன்? ஒண்ணுமில்ல, இந்த வீடனை சேர்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனான என்ன ராமானுஜராக உடையவராக உங்கள் சந்நிதியில் சேர்க்க கூடாதுன்னு இவ்வளவு பேருக்கு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? யார் கேட்கிறா? உறங்காவில்லை. ராமானுஜர் சொன்னார், தகுதி பார்ப்பது ராமன் கோஷ்டி, இது ராமானுஜ கோஷ்டி. இது ராமன் கோஷ்டி இல்ல, இது ராமானுஜ கோஷ்டி. நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உன்னை வைகுந்தத்தில் விடலைன்னா நான் வைகுந்தம் போக மாட்டேன். என் குருநாதரும் வைகுந்தம் போக மாட்டார். அப்போ பெருமாளும் வைகுந்தம் போக மாட்டார். வைகுந்தம் எம்டி ஆயிரும். ராமானுஜர் பேசுறார், அது ராமன் கோஷ்டி. அவளது பேர் சொன்னார்கள். இது அப்படியெல்லாம் கிடையாது. முடிஞ்சு. விபீஷணா, இந்த இலங்கையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு. யார் கேட்கிறா? ராமச்சந்திரன். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் பேச ஆரம்பிச்சான். இலங்கைக்கு கடலே ஆடி அகடி. அகடி தனியா கிடையாது, 4 பக்கமும் கடல். வடக்கு வாசல் காவலுக்கு 2 கோடி ராட்சசர்கள், மேற்கு வாசல் காவலுக்கு 4 கோடி, தெற்கு வாசலுக்கு 2 கோடி, கிழக்கு வாசலுக்கு 2 கோடி, ஊருக்குள்ளே இருக்கிற 1000 கோடி, மொத்த படை 1000 வெள்ளம். அப்பா, நான் அன்னைக்கு சொன்னேன் வெள்ளம்னா என்னன்னு, இப்ப ரொம்ப தெளிவாவே சொல்றேன். 20,97,152 கோடி. எப்படி? 20,97,152 கோடி. இத பூரா போட்டு கோடிக்கு எத்தனை சைபரோ அத்தனை சைபரோ போட்டா கிட்டத்தட்ட 16 ஸ்தானம் வந்து நிற்கும். இது ஒரு வெள்ளம். ராமேஸ்வரன் கிட்ட 1000 வெள்ளம். அப்பா, அவளது ராட்சசர்கள். என்ன அர்த்தம்? நமக்குள்ளே உள்ள கெட்ட எண்ணங்கள் அவளது அதிகமா. அதானே, கெட்ட எண்ணம் தாங்க ராட்சசன். நல்ல எண்ணம் என்பது ராமன். மனசுல வச்சு வேற ஒண்ணும் கிடையாது. சண்டை போடவே வேண்டாம். இனம் கிடையாது, ஜாதி கிடையாது. நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஆளுக்கு கொஞ்சமாவா வச்சிருக்கான். அவளது வச்சிருக்கோம். 20,97,152 கோடி ஒரு வெள்ளம். 1000 வெள்ளம் மொத்தம். இவருக்கு 70 வெள்ளம், அங்கே 1000 வெள்ளம். 10,000 தேர், 20,000 யானை, 40,000 குதிரை, 80,000 ஒட்டகம் இருக்குங்க ராமாயணத்துல. இவ்வளவு இங்கே இருக்கு. சரி, ஆஞ்சநேயன் வந்து எவ்வளவு அழிச்சுட்டான்? அவன் அழிச்சது பாதி. இதுல பாதிய ஆஞ்சநேயன் அழித்து விட்டான். ஒத்த குரங்கு மறந்துடாதீங்க. அவன் போட்டதில் அந்த அரக்கைகளை எரிக்கிறாங்க, இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓ அப்படியா? ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயன் பக்கத்துல வந்தா, ஏப்பா கொஞ்சம் விட்டு இருந்தா நீயே லங்கையை முழுக்க எரிச்சிருப்ப போல இருக்கே. என்னுடைய வில்லாண்மையை காட்ட வேண்டும் என்றா எனக்கு கொஞ்சம் விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா நீயே எல்லாவற்றையும் வென்றிருப்பாய். ஆஞ்சநேயன் கால்கள் விழுந்து கும்பிட்டான். இலங்கை அரண் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ராவண யாரு, கும்பகர்ண யாரு, எல்லா கதையும் சொல்லிவிட்டான். இப்ப என்ன செய்யணும்? கடலை தாண்டணும். கடலை தாண்ட முடியாது. 70 வெள்ளம் சேனை இருக்கு. சரி, வருண பகவானை நோக்கி தவஞ்சை. ராமச்சந்திரமூர்த்தி 7 நாள் கடற்கரையிலே உட்கார்ந்து தவம் செய்கிறார். வருணன் வர வேண்டும். வருணன் வரல. 7 நாள் ஆச்சு, வரல. வந்தது கோபம். அம்பு எடுத்துட்டார், வில்ல எடுத்துட்டார், பூட்டிட்டார். பூட்டியாச்சுன்னா எது மேலேயாவது விட்டே தீரணும். அரண்டு போய் வருணன் ஓடி வந்து காலில் விழுந்தான். ஆடி நீ, அனலும் நீ, அல்லவை எல்லாம் நீ, ஊடி நீ, உலகும் நீ, அவற்றில் உயிரும் நீ, வாடியாய் அடியேன் நின்னை மறப்பனோ வயங்கு செந்தி
சூழற உடைந்து போனேன் காத்தருள் சுருதி ஊத்தி. நான் வேற இடத்துல இருந்தேன், நீ கேட்டது எனக்கு தெரியலே, தவம் எனக்கு தெரியலே, இப்ப என்ன காப்பாற்று. காலில் விழுந்தான், தீ என சிறியோர் செய்தால் பொறுப்பதே பெரியோர் செய்கை. 1000 நாமத்தையா சரணம் என்று அடியில் விழுந்தான். 1000 நாமங்களை பெற்ற ராமச்சந்திரமூர்த்தி என்ன காப்பாற்று, நீ சொல்ற மாதிரி செய்கிறேன், என்ன செய்யணும்? ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார், இந்த கடலிலே நாங்கள் செல்ல வேண்டும், கடல் தண்ணீரை முழுக்க நீ வற்றச் செய். மன்னிக்கணும், கடல் தண்ணீரை வற்றச் செய்தால் அங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாம் செத்து போயிடும். அப்போ என்ன செய்யலாம்? நீங்க ஒண்ணு செய்ய, என்ன கடலில் அணை கட்டுங்கள், நான் அதுக்கு உதவியா இருக்கிறேன். சரி, உன் மேல விட வேண்டிய இந்த அம்பு தயாரா இருக்கே, என்ன பண்றது? ரொம்ப போச்சு, அம்பு இல்ல வம்பு. என்னடா செய்யறது? பெருமானே, மருகாந்தாரம் ஒரு ஊர் இருக்கு, அங்கே ராட்சசர்கள் 100 கோடி பேர் இருக்கிறான். இந்த அம்பை அவன் மீது விடுங்கள். நீங்க முந்தைய சொல்லி இருக்கிறீங்க அரக்கரை அழிக்க வந்தேன்னு, இந்த அம்பை அவன் மீது விடுங்கள். மருகாந்தாரத்திலே உள்ள 100 கோடி அவுணர்கள் அழிந்தார்கள். சேது கட்டுக நலன்னு ஒருத்தன் சரியான இன்ஜினியர் வந்துட்டான். பெரிய பெரிய கல்லு பாறை எல்லாத்தையும் குரங்கெல்லாம் கொண்டாந்து போடுது. அத்தனை பாறையையும் ஒழுங்குபடுத்தி போடுறான். அதான் நலன் பண்ண வேலை. இங்க இருந்து சேது கட்டினான். எங்க இருந்து? தனுஷ்கோடிக்கு பக்கத்துல தொடங்கி தலைமன்னார் பக்கத்துல அந்த இலங்கை வரைக்கும் சேது கட்டினான். ஒரு முறை சேது பிள்ளையும் சீனிவாச ராகவனும் இலங்கைக்கு பேச போனாங்க. முதல்ல சீனிவாச ராகவன் பேசணும், சேது பிள்ளை பேசிட்டேன். ராப்பி சேது பிள்ளை பேசின உடனே ரொம்ப நல்லா இருந்தது பேச்சு. இப்ப சீனிவாச ராகவன் பேசணும் எந்திரிச்சார். இலங்கையில் இதுவரை தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் பிள்ளை அவர்கள் சேது கட்டினார்கள், நான் ராகவன் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. பிள்ளை அவர்கள் சேது கட்டினார்கள், நான் ராகவன் சீனிவாச ராகவன் வந்திருக்கிறேன். நான் அவரோட கவியரங்கம் தான் பாடியிருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அற்புதமான ஆளு. தூத்துக்குடியில இருந்த ஆங்கில பேராசிரியர் சீனிவாச ராகவன். அது மாதிரி நடன் வந்து சேது கட்டினான், சேது கட்டப்பட்டது. ஒரே ஒரு செய்தி சொல்லி சுவாமி சிவானந்தா ஒண்ணு சொல்ற, சேது கட்டுற பொழுது ராமன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தான். ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன் 3 பேருக்கு எந்த வேலையும் கிடையாது. இன்ஜினியர் சொல்லிவிட்டார் நடன். 3 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ராமன் யோசிச்சான், இந்த குரங்கெல்லாம் கொண்டாந்து ஒவ்வொரு கல்லா போடுது, எல்லா கல்லும் அடிச்சுட்டு போகாம அப்படியே உட்கார்ந்து கடல் அலையில. ராமன் ஒரு கல்லை எடுத்தான், தூக்கி போட்டான், அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கு? இந்த ஒண்ணும் தெரியாத குரங்கெல்லாம் போட்ட கல்லு அப்படியே உட்கார்ந்து இருக்கு. என் கைகரியத்துக்காக நாம் போட்ட பாறை அடிச்சுட்டு போயிடுச்சு. திரும்பி பார்த்தான். யாரு பார்க்க கூடாது என்று இவன் நினைத்தானோ அந்த ஆஞ்சநேயன் பார்த்துட்டான். ஆஞ்சநேயா பார்த்தியா? பார்த்தேன். நீங்க கல்ல தூக்கி போட்டதையும் பார்த்தேன், அது அடிச்சுட்டு போனதையும் பார்த்தேன், எவனாவது பார்க்கிறான்னு பார்த்ததையும் பார்த்தேன். நம்ம வியாகரண பண்டிதன். ஆமா ஆஞ்சநேயா, ஏன் இந்த கல்லு அடிச்சுட்டு போயிடுச்சு? பெருமானே, உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனாலும் அப்பா பேர அப்பா பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிறேன். அதுதான் ஆஞ்சநேயன். இப்போ பாருங்க, ஒரு கல்லை எடுத்தான், நான் போடுறேன் பாருங்க, ராம் 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 போட்டான், கல்லு உட்கார்ந்துருச்சு. என்ன அர்த்தம்? ராமநாமத்தை சொல்லி போட்ட கல்லு உட்கார்ந்து கொண்டது. ராமனே போட்ட கல்லு கூட அடித்துக் கொண்டு போய்விட்டது. ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு. அதை காட்டுறதுக்கு சுவாமி சிவானந்தா இந்த செய்தியை சொல்லுவார். ராமன் மலையிலே ஏறினான். இப்ப தாண்டி உள்ள போயாச்சு, இதுக்குள்ள போயாச்சு, இலங்கைக்குள்ள போயாச்சு. போய் ஒரு முரட்டு மலை, அந்த மலையில வந்துதான் ஆஞ்சநேயன் குதிச்சான். அந்த மலையில ஏறி அங்கிருந்து ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறார்.
ராவணன் இந்த செய்தி தெரிஞ்சு அவன் அங்கே இருந்து மேலே இருந்து பார்க்கிறான். இந்த மலையிலே ராமன், அங்கே மலை மேல ராவணன் வானர தானிகளை எல்லாம் பார்க்கிறான். என்னென்ன குரங்கு இருக்கு. ராமனை கண்டான். இதுவரைக்கும் ராமனை பார்த்ததில்லை. ராமனை பார்த்த உடனே இடது தோல் துடித்தது. கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். யோசிக்கிறான். சுக்ரீவன் இங்க நிற்கிறான் ராமனுக்கு பக்கத்துல. சுக்ரீவன் ராவணனை பார்த்துட்டான். அட பாவி, இவன் தான் ராவணனா? 10 தலை 20 கை, சீதையை தூக்கி கொண்டு போய் எம்பிரான் ராமனுக்கு துன்பம் கொடுத்தவன் அப்படியே பாஞ்சிட்டான். யாரு மேல? ராவணன் மேல. ராமன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு குரங்கு தாவத்தானே செய்யும். குரங்கிலிருந்து வந்த மனுஷனை கட்சி விட்டு கட்சி தாகிறான். குரங்கு தாவாம என்ன செய்யும்? அங்கே இருந்து தாகிறான். ராவணன் தலையில வந்து பாய, ராவணன் சண்டை போட, அவன் 20 கையினாக அழுத்த, இவன் அவன் நெஞ்சில குத்த, அவன் கீழே விட, அப்புறம் எந்திரிச்சு இவனை தள்ள, 2 பேரும் சண்டை போட, ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் தலையில உள்ள மணி மகுடம் மணி அதை புடுங்கிக்கிட்டு ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். ராமன் பார்த்தான். அத பாவி, இப்படி பண்ணிட்டியே, நீ இறந்திருந்தா என்ன ஆகும்? நான் சொல்லடா இறந்து போயிருவேன். அன்னைக்கு நட்பு கொண்டேன், உன்னுடைய சுற்றம் எனக்கு சுற்றம், உன்னுடைய பகைவர் எனக்கு பகைவர்னு சொன்னேன். இப்படி சொல்லாம போயிட்டியே, நீ என்னடா பண்ணிட்டே? அழகா சொன்னான். காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தது காட்ட மாட்டேன். ஜடாயு பண்ண காரியத்தை நான் பண்ணல. நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன். குகன் பண்ணது கூட நான் உனக்கு செய்யலே. கேட்டிலே நல்லேன் இன்று கண்டும் அக்கிளிய நாளை மீட்டிலேன். தலைகள் 10 கொணர்ந்தினேன், வெறுங்கை வந்தேன். அவன் தலபத்தையும் கொண்டுட்டு வரல, இவனை கொண்டு சீதையை மீட்டுக் கொண்டு வரவில்லை. ஐயோ, வெறுங்கையோட வந்துட்டனே. விபீஷணன் சொன்னா, ராவணனை விட அவன் மணிமகுடம் சிறந்தது. அது விழுந்தா அவன் பெருமை விழுந்தாப்புல, நீ அதை போய் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன்னா நீ ரொம்ப பெரிய ஆளு. சரி, இனிமே சண்டை தொடங்கணும். ராமன் சொல்றான், யாரையாவது தூதனுப்புவோம். ஒரு முறை தூதனுப்பிச்சு சீதையை விடுறியா? தேவியை விடுவாயா அல்லது ஆவியை விடுவாயா? தன பேச்சு 2க்குள்ள ஒண்ணு கேட்கணும். யார தூதனுப்பலாம்? லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா எல்லாம் இவ்வளவு செஞ்சுட்டான், இனிமே என்ன இவன் பால் தூது அனுப்புவது? தூது அனுப்ப கூடாது. கொஞ்சமா பண்ணியிருக்கா. வாடியாய் நின்ன என்று வரம்பொரு துயரின் வைக சூழ்விடா மாயன் செய்து உன் தேவியை பகைவை செய்தான். உன் தேவியை தூக்கிட்டு போயிட்டான். யாரு தூக்கிட்டு போயிட்டா? இவன் தூக்கிட்டு போனவன். ஊழிகான் கேட்கும் வாழ்நாள் உந்தையை உயிர் பண்டு உண்டான். ஜடாயுவை கொன்று விட்டான். இவனுக்கு என்ன தூது விடுறது? ஒருவேளை இந்த இலங்கை நல்லா இருக்கே, இது அழியக்கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டியா? வேண்டாம், இவனை கொல்ல வேண்டும். தூது வேண்டாம். அறந்தரு தவத்தையாயும் அருகினால் அவற்றை முற்றும் மறந்தனையும் மற்ற இவ்விலங்கையின் வளமை நோக்கி இறந்து இது போதல் தீதென்று எண்ணினை எனினும் சிறந்தது போரே என்றான். தூது வேண்டாம், சிறந்தது போரே என்றான். சேவகன் உருவல் செய்தான். போர்தான் வேணும்னா அவன் சிரிச்சிட்டான். என்ன அர்த்தம்? அதெல்லாம் இல்ல, தூது அனுப்ப போறேன். அதான் முறை. தூது அனுப்ப வேண்டும். யார தூது அனுப்பலாம்? ஆஞ்சநேயனை அனுப்பலாமா? அனுப்புனா என்ன ஆகும்? இவனை விட்டா ஆடு இல்லைன்னு அவன் நினைப்பானா இல்லையா? மாருதியின் நெஞ்செல்லில் மற்றிவனன்றி வந்து சாருமர் வலியோர் இல்லை என்பது சாருமன்றே. யாரினி ஏவத்தக்கார்? வேற யாரை அனுப்பலாம்? அங்கதனை அனுப்பலாம். அங்கதனை யாரு? வாலியுடைய பிள்ளை. ஏன்? ஒருவேளை அவன் சண்டை போட்டாலும் இவன் தப்பிச்சு வந்துடுவான். ஆரினி ஏவத்தக்கார் அங்கதன் அமையும் ஒன்னார் ஈரமே விளைப்பரேனும் தீரின்றி மீளவெல்லாம். அங்கதனை அனுப்பு. அங்கதனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆகா, ஆஞ்சநேய இல்லைன்னா நான் சொல்லிட்டேன். மாருதி அல்லனாகில் மற்றிவன் இப்ப சொல்றான். அழகான வார்த்தை. மாருதி அல்லனாகில் நீ எனும் மாற்றம் பெற்றேன். அது எவ்வளவு பெரிய காரியம். ஆஞ்சநேயனுக்கு நீ சமானம்னு என்ன ஆக்கிட்டாங்களே. புறப்பட்டான், ஓடினான். ராவணன் அவையில போய் நிற்கிறான்.
தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன். யார் அனுப்புன தூதன்? ராமதூதன். ஆமனா? சே, அரண கூப்பிட்டு அணை கட்டாம அரிய கூப்பிட்டு யார? குருமாவை கூப்பிட்டு, திருமாலை கூப்பிட்டு, சிவபெருமானை கூப்பிட்டு அணை கட்டாம குரங்குகளை வச்சு அணைய கட்டிட்டு இப்ப என்கிட்ட வந்து இறங்குவியான்னு கேட்க ஒன்னே அனுப்பிச்சிருக்கிறானே இந்த மனுஷனா உலகநாதன்? அறங்கொலாம் மற்றடிகொலாம் என்பாரன்றி குரங்கலாம் கூட்டி வேலை குற்றத்தை செய்து கட்டி. கடல் வந்து அவனுக்கு எப்படியா? குட்டையா? எப்படி இருப்பாங்க? என்ன நையாண்டி? தமிழ்ல பல வார்த்தை உண்டு. உப்பு தண்ணி நிறைய கிடந்தா கடல், நல்ல தண்ணி நிறைய கிடந்தா ஏரி, ஊத்து இருந்தா கிணறு, ஓடிக்கிட்டு இருந்தா ஆறு, மாடு குளிச்சா குட்டை, மனுஷன் குளிச்சா குளம், உண்ணக்கூடிய தண்ணி இருந்தா ஊருணி, கோயிலுக்குள்ள அழகா இருந்தா பொய்கை. இவ்வளவு தண்ணி இருக்கிற இடம். ஒரு அம்மாவை கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? குட்டைக்கு குளிக்க போயிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை. அந்த அம்மா சொல்ல வேண்டியதை நேரா சொல்லிட்டா. குட்டை என்னடா? கடல் ஒரு குட்டை. வேலை குற்றத்தை செய்து கட்டி இறங்குவானாகில் இன்னும் அருவி என்று உன்னை ஏவும் நரங்குறாம் உலகநாதன் என்று கொண்டு அரக்கன் நக்கான். ஏண்டா நீ யாரு? இப்பதான் அங்கதான் பேச போறான். என்ன உனக்கு தெரியலையா? தெரியலையே நீ யாரு? ஆலின்னு ஒருத்தன் இருந்தா, அவன் பொண்டாட்டி தாரைன்னு ஒருத்தன் இருந்தா, அவங்க பிள்ளை அங்கதன்னு ஒருத்தன் இருந்தா. அங்கதனுக்கு தொட்டியில மேல கட்டுறதுக்கு பொம்மை வேணும்னு தாரை கேட்டாள். வாலி சண்டை போட்டு ராவணன் ஒருத்தனை கொண்டாந்து வாலினால கட்டி தொட்டியில கட்டுனா. அந்த ராவணன் 10 தலை 20 கையோட அடிச்சுக்கிட்டான். பொம்மை நல்லா இருக்குன்னு கீழே படுத்திருந்த குழந்தை சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கதன் நான் தான். எப்படி இருக்கு இவனுக்கு? அமுதத்திற்காக கடலை கடைந்த வாலியினுடைய பிள்ளை. அப்படியா? நீ வாலி பிள்ளையா? உங்க அப்பா எனக்கு நண்பன்றா? நண்பேண்டாங்கிறாங்க நம்மாள். உங்க அப்பா எனக்கு நண்பன், உந்த என் துணைவன் என்றே ஓங்கு நற்சான்று உண்டால். ராவணன் பேசுறான் பாருங்க. உங்க அப்பா எனக்கு நண்பன், நிந்தனை இதன் மேல் உண்டோ? நீ அவன் தூதனாதல். அப்பாவை கொண்டவனுக்கு தூதனா நீ வந்திருக்கிறியே, வேண்டாம் போ. அதனாலே நீ என்கிட்ட வா, உனக்கு வானர தலைமையை நான் கொடுக்கிறேன். இது பிரிக்கிறது. தந்தனன் உனக்கு யானே வானர தலைமை தாளா வந்தனை நன்று செய்தாய் என்னுடைய மைந்த என்றான். என்ன பாட்டுங்க கம்பன். எம்புள்ள யாரும் இல்லை. அங்க இழுத்துக்கிறான், மெதுவா இழுக்க பார்க்கிறான். உங்க அப்பாவுடைய சாம்ராஜ்யம் உனக்கு தானே வரணும், சுக்ரீவனுக்கு வரப்படாது இல்ல. நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், இங்க வா. அப்பாவை சொன்னவனுக்கு பின்னாலே போய் நின்னுங்கிற பேர் உனக்கு போயிடும். ஆகா, சீதையை பெற்றேன், உன்னை சிறுவன்மாக பெற்றேன். பேச்சு பார்த்தீங்களா? சீதையை பெற்றா நான் கதை முடிய போகுது. தாதையை கொன்றான் பின்னே தலை சுமந்திருகை நாற்றி பேதையன் என்ன வாழ்ந்தான் என்பதோர் பிழையின் தீர்ந்தாய். சீதையை பெற்றேன், உன்னை சிறுவனுமாக பெற்றேன், யாதனக்கரியதென்றான். இறுதியின் எல்லை கண்டான். கம்பன் வச்சா ஒரு புத்தர சாக போற நேரத்தில் இப்படி பேசுறான். நான் சீதையை மனைவியாக பெற்றேன், உன்னை பிள்ளையாக பெற்றேன். அந்நரன் இன்று நாளை அழிவதற்கு ஐயமில்லை. அந்த ராமனும் லட்சுமணனும் இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போவார்கள். உன் அரசு உனக்கு தந்தேன். சுக்ரீவனுக்கு போக கூடாது. உன் அரசு உனக்கு தந்தேன், ஆளுதி ஊழிக்காலம். நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறேன். மெதுவா அங்கதனை பிரிச்சு இழுத்துக்கிறது ராவணன். அங்கதன் சிரிச்சான். வாய்க்கு வந்த வார்த்தையை சொல்லி எனக்கு பட்டாபிஷேகம் பண்றேங்கிறியே, ராஜ்யத்தை நீ தர நான் கொள்வதென்றால் அது நாய் தர சிங்கம் அரசாட்சியை ஏற்பது போன்றது. நீ தரக் கொள்வேன் யானே, இதற்கு நிகழ்வேரனில் நாய் தரக் கொள்ளும் சீயம் நல்லர சென்று நற்கான்.
பாரதிக்கு ரொம்ப பிடிச்சது இது. மாயையை படித்தல்னு ஒன்னு எழுதுறார். அப்ப சொல்றார், நீ தரக் கொள்வேனோ மாயையை நாய் தரக் கொள்ளும் நன் சீயம் அப்படின்னு பாரதி பாடுறாரு. இதை எடுத்துட்டு சிங்கம் நாய் தரக் கொள்ளுமோ நல்ல சாட்சியை மாயையே அப்படின்னு பாரதி பாடுறார். அவ்வளவுதான். இவன் நாய் என்ன உடனே இவனுக்கு எப்படி இருக்கும்? அவனை பார்த்து நாயின்னு சொல்லலாமா? அடுவனே கொள்றேன் எந்திரிச்சான். என்னடா சொல்லு? தேவியை விடுக அன்றேல் ஆவியை விடுக என்றான். அருள் இன்னும் விடுகிறாதான். உதங்க இவன் எல்லாரும் 10 பேர் மேலே வந்தார்கள், விழுந்தார்கள். அரக்கர்கள் சண்டையிட்டார்கள். அங்கதன் தப்பினான், ஓடி வந்துட்டான். ஒரே வார்த்தை சொன்னான், உயிர் போனான் தவிர இவன் திருந்த மாட்டான். தூது முடிச்சு, ஒரு மரியாதை. தூது முடிச்சு, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாள் சண்டை நிறைய, நான் எல்லாம் சொல்ல முடியாது. 5000 பாட்டுக்கு மேல யுத்த காண்டாம், பாதிக்கு மேல யுத்த காண்டாம். இப்படி யாரும் பாடல. கவிச்சக்கரவர்த்தி அப்படி பாடி இருக்கிறார். முதல் நாள் ராவணேஸ்வரன் விட்ட வேல் லக்ஷ்மணன் மேல பாய்ச்சி லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டான். நான் சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லிட்டு போறேன். லக்ஷ்மணன் மயங்கி விழுந்த உடனே ராவணன் தூக்க வந்தான். தூக்க முடியல. மலையை தூக்கினவன், கைலாசத்தை தூக்கினவன் லக்ஷ்மணனை தூக்க முடியல. இந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். ஆஞ்சநேய வந்தா குறைஞ்சு குட்டியை தூக்குறாப்புல தூக்கிட்டு போயிட்டான். எதனால? லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம். காற்றை சாப்பிடுவது பாம்புன்னு சொல்லுவாங்க. தம் கட்டிட்டு இருந்தா உடம்ப ரொம்ப கனமாக காட்டான். அட்டமா சித்தியில அது ஒண்ணு. அனிமா மகிமா கரிமா லகிமாம்பா. கனமா அப்படி மூச்சு அடக்கிட்டா கனமா போயிடும். ராவணனால தூக்க முடியல. ஆஞ்சநேயன் குட்டியை தூக்கிட்டு போற குரங்கு மாதிரி தூக்கிட்டு போயிட்டான். சண்டை எல்லா பக்கத்திலையும் நடந்தது. முக்கியமான சண்டைக்கு நான் வரேன். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம். முதல்ல ராமன் விளையாண்டான், அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சான். ராவணனுடைய அஸ்திரங்கள் பூரா வீணாக போய்விட்டன. வில்லை வில் முறிபட்டது, அம்புகள் போயின, தேர் சாரதி அழிந்தான், தேர் அழிந்தது, எல்லாம் போச்சு. ராவணனுக்கு 10 தலை. 10 தலையிலையும் 10 மணி முடி, வைரமுடி. இவன் விட்ட அம்பு 10 முடியவும் எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப ஆள் ஒண்ணும் இல்லாம தலையில நிக்கிறான். உடம்புல இருந்ததெல்லாம் போச்சு. கரு கரு கருன்னு நிக்கிறான். எப்படி இருக்கு? பண்டிதமணி கதிரேச செட்டியார் ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். சொல்லு மத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். சொல்றதுக்கு முன்னாலே மணிமுடி 10 போய்விட்டது. சொல்லு மத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். எப்படி இருந்தான்? அள்ளும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன். எப்படி எப்படி எப்படி? சொல்லு மத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். எள்ளி மைத்தெழு மதியமும் ஞாயிறும் இழந்த அள்ளு மொத்தனன் பகலு மொத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலா விரலோன். இதுவரைக்கு சண்டைக்கு போனா வெற்றியை தவிர தோல்வி அடையாதவன் இப்ப எப்படி இருந்தா? சூரியன் இல்லாத பகலை போலவும் மதி இல்லாத இருட்டை போலவும் இருந்தான். சார் சந்தேகம் என்ன? சந்திரன் இல்லாத இருள் உண்டு, இரவு உண்டு, அமாவாசை. சூரியன் இல்லாத பகல் உண்டா? இல்லை. சூரியனுக்கு பகலவன் பேர். சூரியன் இல்லாத பகல் கிடையாது. இது இல் பொருள். சந்திரன் இல்லாத இருட்டு உண்டு, அது உள் பொருள். ஒரு ஆளு மணிமகுடத்தை தொடர்ந்து நிற்கிற பொழுது 2 உவமா வச்சான் கம்பன். ஒன்று மதி இல்லாத இருட்டு, சந்திரன் இல்லாத இருட்டு. அது இவன் உடம்பு கரு கருண்டு இருட்டா நிற்கிறது. மேல மதியா இருந்த மணிமகுடம் போச்சு, புரியுது. 2வது என்ன? சூரியன் இல்லாத பகல். அது என்ன சார்? நமக்கெல்லாம் ஒரு உடம்பு. ராவணேஸ்வரனுக்கு 2 உடம்பு. ஒன்னு பூத உடம்பு, இன்னும் ஒண்ணு புகழ் உடம்பு. ராவண ஈஸ்வரனுங்க சும்மா இல்ல, புகழ் உடம்பு. புகழ் உடம்பை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதான் பூத உடம்பு வருது, புகழ் உடம்பு பின்னாலே வருதுன்னா எவனாவது நம்புவாரா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாத உடம்புக்கு இல் பொருள் உவமை.
இதுவரைக்கு புகழ் இருந்தது புகழ் உடம்பில், இப்போ சூரியன் இல்லாத பகல் போலே புகழ் உடம்பும் போயிற்று. பூத உடம்பு சந்திரன் இல்லாத இருள் கருதல் நினைக்கிறான். புகழ் உடம்பு பார்க்க முடியாததுக்கு பார்க்க முடியாததை உவமை வச்சான். யாரு? பண்டித மணிநயம். அன்று முத்தனன் பகலும் முத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலா விரலோன். கீழே நிற்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. எதிர்த்தாப்புல பார்க்க ஒரு அம்பு விட்டா இன்னைக்கே ராமாயணம் முடிஞ்சிடும். விடலை பார்க்கிறார். ஆடையா அருமையான உனக்கமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. காத்திர அடிபட்ட பூள பஞ்சு மாதிரி உன்னுடைய அவ்வளவு சேனையும் போயிடுச்சு. நீ ஒத்தால நிற்கிறேன், எல்லாம் போச்சு. அவ்வளவு ராட்சசர்களை இறந்து போனார்கள். ஏன்னா ராமனுடைய அம்பு ஒரு அம்பு பாயிற பொழுது கோடி அம்பா வருது. எல்லாம் அழிந்தார்கள், நீ மட்டும் தனியா நிற்கிற. ஆளையா நல்ல ஆளையா, இனிமேல் நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறேன், அந்த ராஜ்யத்தை வைத்து ஆள் ஐயா. எந்த ராஜ்யத்தை கொடுக்க போறான் வரப்போது பாருங்க. ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த கூடையாடின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா. இன்னைக்கு போ, யோசிச்சு பாரு, முடிஞ்சா நாளைக்கு வா என நல்கினன். வார்த்தை இல்ல உயிரை நல்கினன் யாரு? நாகிடன் கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுதை வள்ளல். கோசல நாட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற வள்ளல் ராமன் இப்படி சொன்னான். என்ன அர்த்தம்? இன்னைக்கு போ, யோசிச்சு பாரு, ராத்திரி பூரா யோசி, நாளைக்கு காலம் வரை சீடையை கொண்டாந்து விட்டு முடியலையா, நாளைக்கு சண்டைக்கு வா போ. உயிரை கொடுத்துட்டான். ஒருவேளை நாளைக்கு காலையில வந்து சீதையை விடுறேன், நேற்று பட்டப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டான்னா இலங்கை சாம்ராஜ்யத்தை இவன்கிட்ட கொடுக்கணும். வீரனுக்கு அன்னைக்கே சொல்லியாச்சு, இலங்கை சாம்ராஜ்யம் உனக்கு, பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, அண்ணன் உயிரோடு இருக்கிறவனே. அவனுக்கு என்ன செய்கிறது? ஐ ஆம் வெரி சாரின்னு சொல்ல முடியுமா? கம்பன் வச்சா கவலையே கிடையாது. ஒருவேளை ராவணனுக்கு இந்த சாம்ராஜ்யம் சேருமானால் கோசல நாட்டு சாம்ராஜ்யம் காத்து கிடக்கு, பரதன் ஆட்சி செய்கிறான், கவலைப்படாதே, கோசல நாட்டு சாம்ராஜ்யத்தை இவனுக்கு கொடுத்துருவான். யாருக்கு? விபீடனனுக்கு கோசல சாம்ராஜ்யத்தை கொடுத்துருவான். அதனால கோசல சாம்ராஜ்யம் என்ன வன்மை உள்ளதா, பலமானதா? ஆமா. வாழை தாவூரு கோசல நாடு, அதை இவன் கொடுப்பானா? கொடுப்பான். வள்ளல் அதுக்கு அந்த வார்த்தையை வச்சான். மனசு இருந்தா கொடுக்க மாட்டான், மனசு சொல்ற. பணம் இருந்தா கொடுக்க மாட்டான், மனசு இருந்தா தான் கொடுப்பான். அதுக்காகத்தான் அந்த காலத்திலே சட்டப்பை இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. பணமும் மனமும் பக்கத்திலே இருக்கட்டும். இப்ப சைடு பாக்கெட் வச்சிருக்கான், எவனும் அழைச்சிட்டு போயிடறான். மனசு இருந்தா தானே கொடுப்பான். வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல். இலங்கை ஆளக்கூடிய ஐயா, நான் கொடுக்க தயார். புரிஞ்சுதா? இப்போ ராவணன் தலையை குனிஞ்சிட்டான். இவ்வளவு காலமா தலையை குனிஞ்ச பழக்கம் கிடையாது. 8 யானை மோதின பொழுது முறிச்சுக்கிட்டு போன தந்தத்தை மார்பிலே வைத்தவன். இந்த முதல் நாள்ல ஆஞ்சநேயன் வந்தானா, ராவணனோட சண்டை போட்டானா. ராவணன் சொன்னானா, நீ நல்ல வீரன் தானா. ஆஞ்சநேயன் சொன்னா, உன்னை ஒரு குத்து குத்துறேன், அதை தாங்குவியா? ராவணன் சரி தாங்குறேன். ராவணன் நிற்கிற பொழுது ஆஞ்சநேயன் ஒரு குத்து குத்தனானா. இந்த தந்தம் ஒரு 16 தந்தம் இங்க இருந்ததா, அவன் குத்துன குத்துல பின்னால 16 துவாரம் போட்டு அந்த தந்தம் பூரா கீழே விழுந்துச்சான். முதுகுல பூரா துவாரம் ஆயிடுச்சான். யாருக்கு? ராவணேஸ்வரன். இப்ப ராவணன் சொன்னானா, ஆஞ்சநேயா உன்னை நான் ஒரு குத்து குத்துறேன் தாங்குவியா? சரி குத்துனானா. ஆஞ்சநேயன் சலிச்சு போயிட்டான். எல்லாரும் கூட சண்டைக்கு வந்து ஆஞ்சநேயனை காப்பாற்றினார்கள். இது ராவணன் பெருமை. அப்புறம் ராமன் சண்டைக்கு வந்த பொழுது இப்போ ராவணன் ஒண்ணுமில்லாம நிற்கிறான், தலையை குனிஞ்சான். எல்லாம் போச்சு. வாரணம் புருதமார்கும். வாரணம் தான் யானை. வரையினை எடுத்த தோளும் இல்ல, கைலாசத்தை தூக்கின தோல் போச்சு. நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும். சாமகான நாரதர் பாடுவார், வீணை நாரதர் மீட்டுவார், இவன் அவருக்கு சமானமாக மீட்டுவான். அதுவும் போச்சு. வாரணம் புருதமார்கும் வரையினை எடுத்த தோளும்
நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும்